ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இன்னொரு ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில உங்க எல்லோரையும் சந்திக்கிறதில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பத்தி பல கண்ணோட்டங்கள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதெல்லாம் சாப்பிட தகுந்தவை, எதெல்லாம் சாப்பிட தகாதவை, எந்த விஷயங்கள் நமக்கு பாவங்களை கொடுக்குது, எது புண்ணியங்களை கொடுக்குது, எது பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கடந்த சில வாரங்களா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய புது விஷயங்களும் நம்ம கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அசைவம் சாப்பிடுறது தவறே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த காலத்துல அது எந்த அளவுக்கு பாவ விளைவை கொடுக்கக்கூடியது அப்படின்றத பத்தி பார்த்தோம். வெறும் சாப்பிட்றவங்க இல்லாம இன்னும் எத்தனை பேருக்கு அதுல பங்கு இருக்குன்னு பார்த்திருந்தோம். போன வாரம் நம்ம இன்னொரு ஆச்சரியத்தக்க விதமான ஒரு தலைப்புல பார்த்திருந்தோம். அதாவது சைவ உணவும் கூட பாவம் தான் அப்படின்னு. அசைவமே பாவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய மக்கள். ஒரு சிலர் அசைவம் பாவம், சைவம் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. சோ அப்படிப்பட்டவருடைய எண்ணமும் தவறுதான். அதுலயும் பாவம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். சரி, பாவத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா, எதைதான் நம்ம சாப்பிடுறது அப்படின்றதுக்கான பதிலையும் நம்ம பார்த்திருந்தோம். பகவானுடைய பிரசாதம் அது பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது, பௌதிக விஷயமானது அது கிடையாது, அது ஆன்மீகமான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். பகவானுடைய கருணை அப்படின்னு. சோ அதை பத்தி விளக்கமா நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த வாரம் அதே தொடர்ச்சியில இன்னொரு தலைப்புல நம்ம பார்க்க இருக்கோம். சில விஷயங்கள் நம்ம இந்த வாரத்துல வந்து பார்க்க இருக்கோம். குறிப்பா ஒரு விஷயம் தலைப்பை பார்த்திருப்பீங்க, வெங்காயம் பூண்டை தவிர்த்தல் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கும் இன்னைக்கு உபன்யாசத்துல. அதற்கு முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனைகளை குரு, ஆச்சாரியர்கள், கிருஷ்ணர் அவங்க எல்லாருக்கும் செலுத்திட்டு நம்ம உபன்யாசத்துக்குள்ள போகலாம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த வாரம் இன்னொரு புதுமையான விஷயம் உண்மையிலே நிறைய மக்களுக்கு சொந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதாவது என்னன்னா, இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்கு புதுதா வரக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு முதல்ல எழக்கூடிய சந்தேகம் இதுதான். நிறைய பேர் நம்ம முன்னாடி உபன்யாசங்கள்ல பார்த்த மாதிரி சைவம் சாப்பிடுறது தவறு அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடியவங்க இருக்காங்க. சரி, அசைவம் சாப்பிடுறது தவறுன்றதை புரிந்து கொள்ளக்கூடியவங்க இருக்காங்க. சோ சைவமும் நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட்டோம்னா அதுவும் தவறுன்றத கூட மக்களை வந்து நம்ம ரொம்ப எளிமையா புரிய வச்சிடலாம். சோ இந்த காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பகவான் பகவத்கீதையில கேட்கிறார். சோ அந்த விஷயங்களை நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம அதை பிரசாதமா எடுத்துக்கணும், அது நம்மளை தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொன்னோம்னா மக்களால் அதை வந்து கொஞ்சம் ஓரளவு எளிமையாவே புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவங்க கிட்ட நம்ம வெங்காயம் பூண்டை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னு வைங்களேன், அப்போ அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை, ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அது ஏன் வெங்காயம் பூண்டை தவிர்க்கணும்? வெங்காயம் பூண்டு ஒன்றும் ஒரு மிருகமோ ஏதோ ஒரு உயிரினமோ கிடையாது. கிருஷ்ணர் கீதையில பத்திரம், புஷ்பம், பழம், தோயம்னு கேட்டிருக்காரு. சோ அதுல பழங்கள், காய்கறிகள் அதெல்லாமே உண்டு. சோ அந்த வகையில வரக்கூடியதுன்னு இது வெங்காயம் பூண்டு. மேலும் காளான், இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் நம்ம வந்து தவிர்க்கிறோம்னு சொல்லும் பொழுது மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இதுவும் அதே போல சைவ வகையில வரக்கூடிய பதார்த்தங்கள் தானே, இது கிருஷ்ணர் சரின்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் தானே, இதை ஏன் வந்து நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறது உண்டு. இது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வியும் பொதுவா எழுறது உண்டு. அதாவது நம்ம கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டது மட்டுமே சாப்பிடணும், ஆனா வெளியில சமைக்கப்பட்ட உணவை நம்ம சாப்பிடக்கூடாது. வெளியில
கடைகள்லயோ ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ அது பெரிய 5 ஸ்டார் உயர்தர சைவ உணவகமாவே இருக்கலாம். ஆனா நம்ம அங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன் நம்மளுடைய உறவினர்கள் வீட்டுக்கே போயிருந்தாலுமே கூட அது பிரசாதம் இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். எதனால் அப்படி? ஏன் இவ்வளவு கடுமையான விதிமுறைகள்? இந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றுறது மூலியமா உங்க பகவான் சந்தோஷம் அடைவாரா? ஏதோ ஒரு வேலையா வெளியூருக்கு போறீங்க, அங்க போற இடத்துல உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல, அதுக்காக நீங்க வெறும் பட்டினி தான் இருப்பீங்களா? அப்படி நீங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவர் தான் உங்க கடவுளா? அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் மக்கள் நம்ம கிட்ட எடுத்து வைக்கிறது உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிரசாதத்தை பத்தி பேசிட்டே போலாம், எழக்கூடிய சந்தேகங்கள்ல. அதுல இன்னைக்கு நம்ம குறிப்பா இந்த 2 விஷயங்களை பத்தி நமக்கு இருக்கிற நேரத்துல எவ்வளவு விஷயங்களை பார்க்க முடியுமோ கொஞ்சம் வேகமா நம்ம பார்ப்போம். சோ இதுல முதல் விஷயம் நம்ம இந்த பூண்டு வெங்காயத்தை பத்தி பார்க்கலாம். பொதுவா எல்லாருக்குமே நீங்க தமிழகத்துல எடுத்துக்கலாம், இந்தியால எடுத்துக்கலாம், எல்லா பதார்த்தங்கள்லயும் எல்லா உணவுகள்லயுமே மக்கள் கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே நீங்க சாம்பார் எடுத்துக்கோங்க, ஒரு சட்னி, பச்சடி, எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் மக்கள் வெங்காயம் பூண்டை சேர்க்கறத தவிர்க்கிறது இல்லை. ஒரு முக்கியமான பதார்த்தமாவே உணவு வகையில அது மக்கள் அது இல்லைன்னா உணவே இல்லை அப்படின்ற மாதிரியான நிலையில மக்கள் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட போய் நம்ம இந்த வெங்காயம் பூண்டை தவிர்க்கணும்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தானங்க இது. எல்லா உணவு பதார்த்தங்களுக்குமே முக்கியமான ருசி அளிக்கக்கூடிய விஷயமே இந்த வெங்காயம் பூண்டு தானே அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ ரீதியா உடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆரோக்கியங்களை இந்த வெங்காயம் பூண்டு வழங்குது. அப்படிப்பட்ட வெங்காயம் பூண்டையே நீங்க தவிர்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆரோக்கிய ரீதியாவும் மக்கள் வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? நிறைய அவங்க சொல்லக்கூடிய விதத்துல உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அதுல நன்மை அப்படின்றது இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு நம்ம சொல்லல. எப்படி பௌதிக விஷயங்கள்ல எல்லா பொருட்களுக்குமே நன்மையும் அதுல இருந்து நமக்கு கிடைக்குது, தீமையும் நமக்கு அதுல இருந்து கிடைக்குது இல்லையா? என்ன ஒரு பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அதை சரியான விதத்துல கையாளல அப்படின்னா நமக்கு பெரிய அளவு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமா அதே பொருள் அமையறதுக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ அந்த விதத்துல இந்த வெங்காயம் பூண்டு எது மக்கள் பெரிய அளவு நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த காரணங்கள் நம்ம ஏத்துக்கலன்னு சொல்ல கிடையாது. நிறைய முக்கியமான காரணங்கள்லாம் மக்கள் எடுத்து வைக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமானது நம்மளுடைய உடல்ல ஜீரண சக்திக்கு மிகப்பெரிய அளவு உதவி பண்ணுது. எப்ப நமக்கு ஜீரணம் சரியா நடக்கலையோ, வயிறு உபாதையா இருக்கோ, அந்த இன்டைஜஷன் இருக்க சமயத்துல நம்ம வெங்காயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பதார்த்தத்துல நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஜீரணத்துக்கு உதவிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து வெங்காயத்தினுடைய மகிமைய சொல்றாங்க. ஹிருதயம் சார்ந்த நோய்கள், சோ அந்த ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஈவன் ஹார்ட் அட்டாக்கே கூட எடுத்துக்கலாம், அதை இந்த வெங்காயமானது குறைக்குது, அதனால வெங்காயம் சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லியான வாதங்கள் எடுத்து வைக்கிறாங்க. சிறுநீரகத்துல கற்கள் அப்படின்றது இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஏகப்பட்ட மக்கள் இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால உடனடியா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனடியா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வர முடியும். முடி கொட்டுதா, அதற்கும் வெங்காயத்துல இருந்து தீர்வு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம சாதாரணமா நம்ம ஒருத்தங்க வீட்லயுமே நிறைய, உங்களுக்கு முன்னாடி தெரியும், இன்னைக்கு காலத்துலதான் ஒரு சின்ன காய்ச்சல்னாலோ ஒரு தலைவலினாலுமே கூட மருத்துவமனைக்கு போறது அப்படின்றது சர்வ சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனா முன்னர் காலங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியான மருத்துவர் வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி இல்லையா, பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு தடவை என்ன ஆயிருந்தது அப்படின்னா, ஒரு நபருக்கு அவர் இந்த இரும்பு துகள்கள் இருக்கும்ல, சின்ன சின்னதா நிறைய ரொம்ப கூர்மையான இரும்பு துகள்கள் இருந்த இடத்துல அதை பார்க்காம வேகமா ஓடிட்டார் அவர். அப்ப உடனடியே என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கால்கள் பூரா அந்த இரும்பு துகள்கள்
உள்ள நல்லா ஏறிடுச்சு. ஸோ மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு இந்த சூழ்நிலை, அவருக்கு வந்து நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி தான் அதெல்லாமே வெளியில் எடுக்கணும், ஏன்னா எல்லாமே உள்ள போயிடுச்சு, ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்போ அந்த நபர்னுடைய வீட்டுல இருந்த பாட்டி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை நிறைய இந்த வெங்காயத்தை வந்து அவருடைய காலில் கட்டி ஒரு 2 நாட்கள் விட்டுருந்தோன்னே அந்த உள்ள இருந்த எல்லா இரும்பு துகள்கள் என்னென்ன உள்ள வந்து அந்த இரும்பு துகள்னாலே உங்களுக்கு தெரியும், அதுல வந்து ரஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு செப்டிக் ஆகிறதுக்கான பெரிய அளவு பாதிப்புகள் கூட இது ஏற்படுத்தும். ஆனா எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை வெங்காயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வைத்தியங்களுக்கும் அதை பயன்படுத்துறத பாக்குறோம். மேலும் விட்டமின் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வெங்காயத்துல இருந்து கேள்விப்படுறோம். அதே போலதான் பூண்டும் உங்களுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணுது, உடல் எடை இன்னைக்கு மக்கள் மத்தியில இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. குறிப்பா இந்த ஊரடங்கு லாக்டவுன் சமயத்துல மக்கள் வேற எந்த வேலையும் இல்லாம வீட்லயே இருந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து உடல் எடை அதிகமாயிடுச்சுன்னு கவலைப்படும் பொழுது நிறைய பேர் பரிந்துரை பண்றது, நீங்க பூண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கா, அப்பவும் நீங்க பூண்டை உங்களுடைய இதுல சேர்த்துக்கோங்க, அப்பவும் நீங்க வந்து இதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்றதை நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய அதுல வந்து மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இப்போ மக்கள் உடனே இதான் கேட்பாங்க, ஏங்க நீங்களே சொல்றீங்க இவ்வளவு நல்ல உதவிகரமான விஷயங்கள் வந்து நமக்கு இந்த வெங்காயம் பூண்டுல இருந்து கிடைக்குது, உடலை எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்க முடியுது வெங்காயம் பூண்டுல இருந்து, அப்புறம் ஏங்க அதை தவிர்க்கணும்? ஆரோக்கியமான உடல் இருந்தாதானே நம்மளால ஆரோக்கியமா பக்தி பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாதங்கள் எடுத்து முன்வைக்கிறாங்க. ஆனா இதை நம்ம தவிர்க்கிறோம், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களா இருந்தும் இதை தவிர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த காரணமும் இல்லாம இருக்க போறது கிடையாது இல்லையா? முதல் லாஜிக் அதுதான். ஆயுர்வேதத்துல இந்த இப்ப நான் என்ன சொன்னேனோ அந்த எல்லா விஷயங்களுக்கும் வெங்காயம் பூண்டு பயன்படுத்தப்படலாம்னு சொல்லப்படுது. ஆனா அதே ஆயுர்வேதம் நம்ம தினசரி இந்த வெங்காயம் பூண்டை சேர்க்கக்கூடாது, அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லுது. இப்போ உடனே நீங்க நினைக்கலாம் ஆயுர்வேதம் சொல்றது இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கூட, மருத்துவர்கள் கூட எல்லாருமே நீங்க வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம பல காரணங்கள் பார்க்கலாம் எதனால இந்த வெங்காயம் பூண்டு தவிர்க்கப்படணும்னு. ஸோ முக்கியமா ஒரு 3 காரணங்களா நான் பிரிக்கப்பட்டிருக்கு இப்ப இன்னைக்கு உபன்யாசத்துல. அதுல முதல் காரணம் மருத்துவ ரீதியான காரணத்தை நம்ம பார்ப்போம். எல்லா மருத்துவர்களுமே நமக்கு வந்து சரின்னு சொல்லிடுறது கிடையாது. நீங்க வந்து இதை நிறைய சேர்த்துக்கணும் நம்ம சொல்றது கிடையாது. எந்த விதத்துல இந்த வெங்காயம் பூண்டானது உதவிகரமா அமையுதோ அதே விஷயத்துல ஆபத்தானதாகவும் அமையுது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெங்காயம் பூண்டு தீர்வு கொடுக்குது அப்படின்னு. ஆனா அதே வெங்காயம் பூண்டு ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகளை மேலும் வளர்க்கறதுக்கு கூட காரணமா அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படிங்க, குழப்பமா இருக்கு. ஒரே விஷயத்தை எப்படி இது 2 பக்கத்துல இருந்தும் பண்ணும் அப்படின்னா மருத்துவர்கள் விளக்குறாங்க. இந்த வெங்காயம் பூண்டை நம்ம வந்து உணவுல எடுத்துக்கும் பொழுது அதிகமா நம்மளுடைய ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதிகமான லிக்விட் ஃபார்முக்கு மாற்றப்படுது அப்படின்னு, இன்னும் அதிகமா அது வந்து திரவமாகுது அப்படின்னு. சோ அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் வேகமாகுது. ரத்த ஓட்டம் வேகமாகும் பொழுது முன்னாடி பார்த்த அந்த பிரச்சனைகள் குறையுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா அந்த ரத்த ஓட்டத்தின் வேகத்தின் காரணத்தினால் என்ன ஆகுதான், பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்குதான், எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா ஏதாவது இதை பண்ணணும் அதை பண்ணணும். புலன்கள் வந்து எப்பொழுதுமே தூண்டப்பட்டுட்டே இருக்குதான், எப்பொழுதும் மனது தூண்டப்பட்டுட்டே இருக்குதான். ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா எஜிடேஷன்ஸ். நம்மளுடைய புலன்கள் மனது எல்லாமே அஜிடேட் ஆகிட்டே இருக்கு, தூண்டப்பட்டுட்டே இருக்கு. சோ அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தனால அவனுடைய காமம், கோபம், பேராசை, பொறாமை எதையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு. சோ அவங்க சொல்றாங்க
நீங்க மருத்துவ ரீதியாவே பார்த்தாலும் இது அதிகமா எடுத்துக்கொள்றதன் மூலியமா என்ன பிரச்சனை ஏற்படுது? ஒருத்தனுக்கு அதிகமா டென்ஷன். இன்னைக்கு ஆங்கிலமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட டென்ஷன் அப்படின்ற வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான், வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, ஒரு ஹைப்பர் ஆக்டிவான நிலைக்கு ஒருத்தனை கொண்டு போய் இந்த விஷயம் விடுது அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாகவும் சொல்லப்படுது. சரிங்க, ஒருத்தரை வந்து நல்லா உற்சாகமா தூண்டி விடுது அப்படின்னா அதிகமா சாப்பிட வேணாம், ஒரு கொஞ்ச அளவு சாப்பிடலாமே. அந்த ஊக்கம், உற்சாகம் அது நம்ம வாழ்க்கையில தேவைதானங்க. அதுக்கு இந்த வஸ்துவை நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு இந்த வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதே மருத்துவர்கள் என்ன நம்ம சொல்றாங்க, ஆரம்பத்துல நம்மள அந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் நிலைக்கு கொண்டு போய் விட்டுச்சு பாத்தீங்களா. ஆனா ஒரு சில மணி நேரங்கள்லயே நம்மளை முற்றிலும் அப்படியே தலைகீழா மந்தமான ஒரு நிலைக்கு, டல் ஆங்கிலத்தை சொல்லணும்னா அப்படி ஒரு மந்தமான நிலைக்கு நம்மளுடைய புலன்களை கொண்டு போய் இந்த வெங்காயம் பூண்டு விட்டுறது அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவர் டாக்டர் பெக் அப்படின்றவர் அவருடைய ஆராய்ச்சியின் மூலியமா அதை வெளிப்படுத்துறாரு. ஒரு சில மணி நேரங்கள்லே நம்மளுடைய புலன்கள் எல்லாத்தையுமே அது மந்தமாக்கிறது. குறிப்பா நம்மளுடைய மூளை, நம்மளுடைய மொத்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் அது பாதிக்குது அப்படிங்கிறார் அவர். சோ மூளை அது பாதிக்கும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய கவனம் சிதற ஆரம்பிக்குது. நம்மளால ஒரே விஷயத்தின் மீது கவனத்தை செலுத்த முடியாது. நம்மளால ஒரு விஷயத்தின் மேல, இப்ப நீங்க சொன்னீங்க ஊக்கம் உற்சாகத்தை இது கொடுக்குதுன்னா இது அவசியம் அப்படின்னு. ஆனா உங்களுடைய இலக்கு மீதே உங்களால கவனத்தை செலுத்த முடியல, அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு போய் இது விடுது அப்படின்னா அது ஆபத்தானது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாகவும் சொல்லப்படுது. குறிப்பா விமான ஓட்டிகள் இருக்காங்க இல்லையா, பைலட்ஸ், அவங்களுடைய பயணத்திற்கு முன்னர், அவங்க விமானம் ஓட்ட போறதுக்கு முன்னர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 72 மணி நேரம் சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்திருக்க கூடாது அவங்க உணவுல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முக்கியமான விதிமுறைகள்ல இது ஒரு விதிமுறையா சொல்லப்படுது. ஸோ 72 மணி நேரம்ன்றப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே அதை சேர்க்க கூடாது அப்படின்றதுதான் கருத்து. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு சூப்பர் ஃபாஸ்ட் கார் பாக்குறோம், ட்ரெயின் பாக்குறோம், அதிவேகமா இவ்வளவு வேகமா ரோட்ல ஓட்டிட்டு போறான்டா, எப்படிதான் பிரேக் பிடிப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ ஒரு 2 சக்கர வாகனத்துக்கே, ஒரு 4 சக்கர வாகனத்துக்கே நம்ம இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, ஆகாயத்துல அதிவேகமா பறந்துட்டு இருக்க விமானம், சோ அப்படி பறந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு சமயத்துல நம்ம ஒரு செயல் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, அப்பம் நம்முடைய முழு கவனமும் அந்த விமானத்தின் மீது இருக்கணும். உடனடியா எப்படி நம்ம அதை வந்து ஓட்டணுமோ அது கேட்டார் போல தயாரா இருக்கணும் நம்ம எல்லா சமயத்திலையும். ஆங்கிலத்துல இது வந்து ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னுவாங்க, ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். உடனடியா தயாரா இருக்கணும். நம்ம ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னா அதுல இருந்து எப்படி நம்ம வந்து வேற திசையை நோக்கி போகிறது, எப்படி நம்ம வந்து அதை கட்டுப்படுத்துறது அப்படின்றதுல முழு அந்த கவனமும் அதுல இருக்கணும், தயாரா இருக்கணும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும். சோ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த வெங்காயம் பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ரெஃப்ளெக்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த உடனடியா நம்ம செய்யக்கூடிய அந்த சிந்தனை, அந்த செயல் பண்றது அது 2-3 மடங்கு குறையுது அப்படின்னு. ஒரு வினாடியில செய்யக்கூடிய செயலானது ஒரு 3-4 வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்னு, குறைந்தபட்சம். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு வேகத்துல போகும்போது நீங்க உடனடியா எடுக்க வேண்டிய செயல் ஒரு 2-3 வினாடி. கேட்கறதுக்கு என்னங்க வெறும் 2-3 வினாடி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த வெறும் அந்த 3 வினாடிகள் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் அந்த விமானம் சார்ந்த விஷயங்கள்ல. சோ இதே போலதான் மொத்த வாழ்க்கையிலும் யோசிச்சு பாருங்க, தினசரி அதிகமா அதை எடுத்துக்க எந்த அளவுக்கு நம்மளுடைய புத்தியை இன்னும் கீழ் நிலையில நோக்கி அது கொண்டு போகுது அப்படின்றது. சோ மருத்துவ ரீதியாவுமே கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அதை பரிந்துரைக்கிறது கிடையாது. சோ அது ஏன் அப்படின்றத இன்னும் சில விஷயங்கள் மூலியமா நம்ம கீழே பார்ப்போம். ஏன்னா மருத்துவ ரீதியாகவும் இந்த மாதிரி இருக்குன்றப்போ ஏன் இன்னைக்கு பிரபலமா இந்த கருத்தை எந்த மருத்துவர்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதற்கான காரணத்தை நம்ம பின்னர் பார்ப்போம். சோ இப்போ மற்றொரு கண்ணோட்டத்துல இருந்து ஏன் வெங்காயம் பூண்டு தவிர்க்கப்படுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நீங்க
இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, மருத்துவ ரீதியா, அதாவது உடல் சார்ந்த ரீதியா ஏன் வந்து வெங்காயம் பூண்டை தவிர்க்கப்படணும், ஏன் அது எந்த விதத்துல நம்முடைய உடலுக்கு ஆபத்தானதுன்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம ஆத்மா அப்படின்னு, இல்லைங்களா? சோ இப்ப இந்த ஆத்மாவானது இந்த உடலால மூடப்பட்டிருக்கு. சோ இந்த உடல் வெளிப்புறத்துல தெரியுது பாத்தீங்களா, பஞ்சபூதங்களால ஆன சரீரம், இது வந்து ஸ்தூல உடல்னு சொல்லப்படுது. அதே போல உள்ள சூக்ஷ்ம உடல்னு ஒண்ணு இருக்கு. அந்த சூக்ஷ்ம உடல் என்ன அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம். இத பத்தி நம்ம ஏற்கனவே முன்னர் பார்த்தாச்சு. அதற்கு உள்ள ஆத்மா, ஆன்மீக உடல் இருக்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருந்தோம். இப்ப வெளிப்புற உடலுக்கு இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்றத பார்த்தோம். சரி, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மீக உடலுக்காவது நல்லதா, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்காக நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், நிறைய பேர் கேட்கறாங்க, ஏங்க உங்க ஹரே கிருஷ்ண கோயில்ல மட்டும் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அதை தவிர்க்கணும் அப்படின்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெறும் ஹரே கிருஷ்ண இயக்கத்துல மட்டும் நம்ம இதை பண்றது கிடையாது. யாரெல்லாம் ஆன்மீக பாதையில தீவிரமான நபர்களா இருக்காங்களோ, மனித வாழ்க்கையில தன்னை உணர்தல் அப்படின்ற பாதையில நோக்கி யாரு போயிட்டு இருக்காங்களோ, மனித வாழ்க்கையினுடைய இலக்கு பகவான் தான், அவரை அடையறதுன்றத புரிஞ்சுக்கிட்டு மனித வாழ்க்கையை யாரு தூய்மையா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெங்காயம் பூண்டை தவிர்க்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை தெரியாம கூட இருக்கலாம், ஜெயினிசம் இத பின்பற்றக்கூடியவர்கள் வெங்காயம் பூண்டை சேர்க்கிறது கிடையாது. இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மக்கள் பொதுவா ஹரே கிருஷ்ண கோயில்ல, இஸ்கான் கோயில்ல சேர்க்கிறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. ஆன்மீக பாதையில நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், பௌதிக இந்த பந்தத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அதுல தீவிரமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஜெயின் பின்பற்றக்கூடிய நபர்கள், புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய பௌத்தர்கள், அது மட்டும் ஏன் வெறுமனா அது பின்பற்றக்கூடிய சாதுக்களோ முக்கியமான நபர்களோ மட்டும் வெங்காய பூண்டை கைவிடுறது கிடையாது. பாரம்பரிய மிக்க, ட்ரெடிஷ்னலா பாரம்பரிய மிக்க விதத்துல யாரெல்லாம் இந்த ஜெயின், புத்திசம், இன்னும் நிறைய நாடுகள்ல கூட யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய உணவகங்களை பத்தி சொல்லப்படுது. அந்த உணவகங்கள்ல கூட அவங்க வந்து வெங்காயம் பூண்டை சேர்க்கிறது கிடையாது. தாய்லாந்து, ஜப்பானீஸ், சைனீஸ், இந்த எல்லா நாடுகள்லயுமே கூட பாரம்பரிய மிக்க விதத்துல யார் இந்த அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்க வெங்காயம் பூண்டை கூட சேர்க்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தீவிரமா இருக்கக்கூடிய ஒருத்தர்களுமே பின்பற்றக்கூடிய விஷயம் இது. அது மட்டும் இல்லாம எல்லா வைஷ்ணவர்களுமே, வெறும் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் இருக்க வைஷ்ணவர்கள் மட்டும் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ, நமக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம் 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ சம்பிரதாயா, மத்வ சம்பிரதாயா, ருத்ர சம்பிரதாயா. சோ இதுல ஸ்ரீ சம்பிரதாயத்துல வரக்கூடிய முக்கியமான ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் எடுத்துக்கோங்க, மத்வ சம்பிரதாயத்துல வர மத்வாச்சாரியர் எடுத்துக்கோங்க. எல்லாருமே அவர்கள் கொடுத்த வழிமுறையும் இதுதான். அவங்களை பின்பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுமே கூட யாரும் அவங்க வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்கிறது கிடையாது. தென்னிந்தியா, வட இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களுமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலத்துல நிறைய பேர் அதை பின்பற்றுறது கிடையாது. ஆனா உண்மையிலே நான் முன்னாடி சொன்னது போல யார் ஆன்மீக பாதையில தீவிரமா இருக்காங்களோ அந்த எல்லா வைஷ்ணவர்களுமே இந்த வெங்காயம் பூண்டை கைவிடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏங்க எதனால அப்படின்னா, நம்ம போன உபன்யாசத்திற்கு முன்னர் உபன்யாசம் நினைக்கிறேன். சோ அதுல நம்ம பார்த்திருந்தோம் எப்படி இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் வெவ்வேறு விதமான உடல்களால கவரப்பட்டிருக்கு. அந்த ஒரு உடல்களும் வெவ்வேறு விதமான உணர்வு நிலைகள்ல இருக்கு. அதாவது அந்த ஒரு ஜீவாத்மாவுடைய உணர்வு அந்த உடலுக்கு ஏற்றாறு போல கவரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதாவது 3 உதாரணங்களா பார்த்திருந்தோம். புகையால் மூடப்பட்ட நெருப்பு, தூசியினால் கவரப்பட்ட கண்ணாடி,
கர்ப்பப்பையால் கவரப்பட்ட கரு அப்படின்றத பத்தி இந்த 3 உதாரணங்கள் பார்த்திருந்தோம். அதுதான் இந்த படத்துல இருக்கு. சோ மனித உடல்ல இருக்கக்கூடியவனுடைய உணர்வு புகையினால் மூடப்பட்ட நெருப்பை போல. கொஞ்சம் அந்த புகையை கழிச்சுன்னா உடனடியா அந்த நெருப்பை நம்ம பார்த்திடலாம். அதாவது அவன் உணர்வை உடனடியா மேலோங்கி வர செய்ய முடியும். மிருகங்களானது கொஞ்சம் கடினம். ஆனா மரம் செடி கொடிகள் அவை அதனுடைய உணர்வு ரொம்ப கீழ்நிலையில இருக்கு. எப்படி ஒரு கர்ப்பப்பைக்குள் இருக்கக்கூடிய ஒரு கரு நிலை ரொம்ப யாராலையும் நெருங்க கூட முடியாது, அந்த அளவுக்கு கடினமானதா இருக்கோ, அது போல இந்த மரம் செடி கொடிகளுடைய உணர்வு அது மிக மிக கீழ்நிலையான உணர்வுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். கீழ்நிலையான உணர்வு அப்படின்னா தமோ குணம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குணமானது ரஜோகுணம் அப்படின்றத பத்தி கேள்விப்பட்டிருந்தோம். அதை விட உயர்ந்த நிலையானது சத்வகுணம். மிருகங்கள், குறிப்பா மரம் செடி கொடிகள், இது எல்லாமே தமோ குணத்துல இருக்கு. மிருகங்கள் ரஜோகுணம் தமோ குணம் கலந்து இருக்கு. சோ மனிதனானவன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் தமோ குணத்துல இருந்தாலுமே கூட அவன் சத்வகுணத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அவன்கிட்ட இருக்கு. அவனால தமோ குணத்துல இருந்து ரஜோகுணத்துக்கும், ரஜோகுணத்துல இருந்து சத்வகுணத்துக்கும் வர முடியும் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். சோ இப்போ இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லயுமே அது இருக்கு. நம்ம பேசக்கூடிய செயலானது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அதுவும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு சொல்லி நம்மளால பிரிக்க முடியும். நம்ம உடுத்தக்கூடிய உடைகள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு நம்மளால பிரிக்க முடியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்கள் அதையும் அதே போல நம்மளால பிரிக்க முடியும். ஏன் நம்மளுடைய தூக்கத்தை கூட சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு பிரிக்க முடியும்னு சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தூங்கும் பொழுது நம்முடைய இடது புறத்துல திரும்பி படுத்தோம்னா அது சத்துவகுணத்தை தூங்குறது, வலது புறத்தை படுத்தோம் அப்படின்னா அது ரஜோகுணத்தை தூங்குறது. இந்த மாதிரியான சாப்பிடுறது, நம்ம தூங்குறது, எல்லா செயல்களுமே இந்த மாதிரி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு பிரிக்கப்பட முடியும் அப்படின்றத நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து பாக்குறோம். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் வேண்டும் அப்படின்னா, இப்போ ஒரு காட்டு பகுதி இருக்கு, அங்க ஒரு நல்ல வீடு இருக்கு. சோ இப்ப இங்க ஒரு நபர் போய் தங்குறான். தங்கிட்டு அடுத்த நாள் காலையில அந்த வீட்டை விட்டு வெளியில எந்திரிச்சு வரான்னு வைங்களேன். சோ இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியில இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி பாக்குறான். சோ சத்வகுணத்துல இருக்கவனுடைய பார்வை எப்படி இருக்கும், ரஜோகுணத்துல இருக்கவனுடைய பார்வை எப்படி இருக்கும், தமோ குணத்துல இருக்கவனுடைய பார்வை எப்படி இருக்கும்னு பாருங்க. சத்துவகுணத்துல இருக்கவன் வெளியில வந்தோன்னே அந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிறான். எவ்வளவு அற்புதமா இருக்கு, இனிமையான குயில்கள் கூவுது, அற்புதமான மரங்கள், காற்று, சூரிய ஒளி, எவ்வளவு அற்புதமா இருக்கு. சோ இவ்வளவு அமைதியான இடத்துல நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது சத்துவகுணத்துல இருக்கவனுடைய எண்ணம். சோ இது ரஜோகுணத்துல இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, வெளியில பார்த்தோன்னே எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு தேவையில்லாத மரங்கள் இருக்கு, இந்த மரத்தெல்லாம் வெட்டி வித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய நிலத்தை வித்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இல்லையா. இந்த சிந்தனை ரஜோகுணத்துல இருக்கவனுடைய. ஆனா தமோ குணத்துல இருக்கவன் என்ன பண்றான், வெளியில பார்த்துட்டு இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போய் திருப்பி தூங்கிடுறான். சோ இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்மளுடைய உணர்வு எப்படிப்பட்ட நிலையில இருக்கு, நம்ம என்ன குணத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உண்மையிலே அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சத்துவகுணம் தான், இவர் ரஜோகுணம் தான், இவர் தமோ குணம் தான், அப்படி கிடையாது. 3 குணங்களுடைய கலவை. இது ஒரு அளவு சதவீதம், அதாவது சத்துவகுணம் 50%, ரஜோகுணம் 25%, தமோ குணம் 25%, இந்த மாதிரிக்கான கலவை. அப்படிப்பட்ட உணர்வு தான் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு. சாஸ்திரத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மனித உடல்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மா எல்லாருமே சத்வகுணத்துக்கு வரணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சத்வம் சஞ்சாயத்தை ஞானம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல கேள்விப்படுறோம். சத்வகுணத்துல இருக்கும் பொழுதுதான் ஞானமானது வெளிப்படுத்தப்படுது, ஆன்மீக ஞானம். அந்த ஆன்மீக ஞானம் தான் நம்ம பகவான் கிட்ட சரணடைறதுக்கு நமக்கு வழிகாட்டுது. ஆன்மீக ஞானம் இல்லை அப்படின்னா நம்ம ஏன் இதை பண்றோம், எதுக்கு இதை பண்றோம்னு தெரியாம அந்த வழிமுறையை கைவிட்டுருவோம். அதனால ஞானம் அவசியம். அந்த ஞானத்துக்கு சத்வகுணத்துல இருக்கிறது அவசியம். புரியுதுங்களா? இப்ப ஏன் இவ்வளவு தூரம் இந்த கதையெல்லாம் பேசணும்னு இப்ப உங்களுக்கு புரியும். சத்துவகுணத்துல இருக்கிறது அவசியம்.
சத்வகுணத்துல இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் கைவிடணும். ரஜோகுணம் சார்ந்த செயல்கள் தமோகுணம் சார்ந்த செயல்களை கைவிடணும். ரஜோகுணம் சார்ந்த பேச்சு தமோகுணம் சார்ந்த பேச்சுகளை கைவிடணும். அதே போல ரஜோகுணம் சார்ந்த உணவு வகைகள் தமோகுணம் சார்ந்த உணவு வகைகள் அதையும் கைவிடணும். இத நான் சொல்லல, கிருஷ்ணரே கீதையில சொல்றாரு. இத பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் இந்த இயற்கையின் முக்குணங்களை பத்தி பேசுறாரு. இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுறாரு. சோ நம்ம அவ்வளவு டீட்டெயிலா பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. சோ 17வது அத்தியாயத்தை தயவு செய்து நீங்க படிங்க. படிக்கிறது மூலியமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். நம்ம சுருக்கமா பார்ப்போம். சோ கிருஷ்ணர் 17வது அத்தியாயத்தினுடைய 8வது பதத்துல இருந்து 10வது பதம் வரைக்கும் இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த 3 குணங்கள் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை பத்தி விளக்குறார். சத்துவகுணத்துல இருக்கிறத பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆயுள், ஆரோக்கியம், அறிவு, பலம் ஆகியவற்றை வளர்ப்பதும், சாறு நிறைந்ததும், ஊட்டச்சத்து மிக்கதும், இதயத்திற்கு இதம் அளிப்பவையுமான உணவுகள் சத்வகுண உணவுகள் ஆகும். சோ நம்மளுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, நமக்கு உண்மையான என்ன போஷாக்கள் தேவையோ அதை கொடுக்கக்கூடியது, ஊட்டச்சத்துக்கள், சோ சாறு நிறைந்ததா ஜூசியா அப்படி இருக்கக்கூடிய உணவுகள் சத்துவகுணத்தை சார்ந்த உணவுகள், அதை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ரஜோகுணத்துல என்ன சொல்றாரு பாருங்க, மிகவும் புளிப்பான மிகவும் காரமான எரிகின்ற உணவுகள் ரஜோகுணத்தை சார்ந்தவை. சோ இப்ப இது என்ன பண்ணுது, சத்துவகுணத்துல இருக்க உணவுகள் நமக்கு ஆயுள கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது, அறிவை கொடுக்குது, பலத்தை கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஆனா ரஜோகுணத்துல இருக்க உணவு பாருங்களேன், துன்பம், சோகம் மற்றும் நோய் இததான் கொடுக்குது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம தமோ குணத்துல என்ன இருக்கு, பழையனவை, ஊசி போனது, எச்சில் பட்டதுமான உணவுகள் தமோ குணத்தை சார்ந்தவை அப்படிங்கிறாரு. இந்த படத்திலையும் பார்க்கலாம் நீங்க, சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எப்படி இருக்கு, ரஜகுணத்தில் இருக்கக்கூடியது அதிகமான மிளகாய் சேர்க்கிறது, புளி, காரம், வெங்காயம், பூண்டு, இது ரஜோகுணத்துல செய்யறது. தமோ குணத்துல பார்த்தீங்க அப்படின்னா பழையது, ஊசி போனது அப்படின்னா மாமிசம், குறிப்பா இன்னும் தெளிவா சொன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இருந்தாலுமே அந்த உணவு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுது. மது அருந்தது, இதெல்லாமே தமோ குணத்தை சேர்ந்த உணவு பதார்த்தங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பார்க்கலாம் நீங்க பகவத்கீதையில கிருஷ்ணர் விளக்குறத நம்ம இந்த நம்மளுடைய பகவத்கீதை புஸ்தகத்துல இந்த படத்தின் மூலியமா நம்ம பார்க்கிறோம். சோ இது சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சாப்பிடுற உணவு வகைகள், அது அவங்களோட சத்துவகுணத்துல மேலோங்கி வர செய்து. ரஜோகுணம் இந்த தமோ குணம் அப்படின்றத பாக்குறோம். மேலும் மக்களுடைய உணர்வும் அது போலவே தான் இருந்துட்டு இருக்கு. சோ இதனாலதான் ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த தமோ குணம் ரஜோகுணம் சார்ந்த உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கிறது கிடையாது. அதிகமான காரம் சேர்க்க மாட்டோம். நீங்க எங்க வேணாலும் போலாம், எந்த ஒரு தீவிரமான ஆன்மீக பாதையில இருக்கவங்களையும் பாத்தீங்கன்னா அதிகமான காரம் சேர்க்கவே மாட்டாங்க, அதிகமான புளிப்பு, அதிகமான உப்பு, ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ. அதுல குறிப்பா இந்த வெங்காயம், பூண்டு, அதனுடைய நாற்றம் யோசிச்சு பாருங்க. அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல நம்மள போய் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு அதுல இருந்து துர்நாற்றம் வீசக்கூடிய உணவு வகைகள். அதை நிச்சயம் தவிர்க்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா யார் ஒருத்தன் தமோ குணத்துல இருக்கானோ, யார் ஒருத்தன் ரஜோகுணத்துல இருக்கானோ அவனுக்கு அது நாத்தமாவே தெரியாது. யோசிச்சு பாருங்க, இப்ப யாரெல்லாம் அதை கைவிட்டு பக்தி பாதையில இருக்கீங்களோ இப்போ நமக்கு வந்து அந்த அந்த ஸ்மெல் ஆனது அது வந்து துர்நாற்றமா தான் இருக்கு. யார் ஒருத்தன் அதை சாப்பிடுறானோ அவனுக்கு அது நறுமணமா தான் தெரியுது. இன்னைக்கு ஏதாவது ஒரு இறைச்சி கடை பக்கமா நடந்து போனா உடனடியா நம்ம மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறோம், அதை பார்க்க கூட நம்மளால முடியல. ஆனா யார் ஒருத்தர் அதை சாப்பிட்டு இருக்கானோ அவனுக்கு அது நல்லா தானே இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா? ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு சம்பவத்தை வந்து சொல்றாரு. 1915கள்ல ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக குரு ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய சீடர்கள் ஒரு சிலரை வந்து வெளிநாடுகளுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு அனுப்பிச்சு இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்கான செயல்களை ஈடுபட்டு இருந்தார். சோ அப்போ வந்து அவர் வந்து இங்க இருந்து பர்மாக்கு அவருடைய சீடர்களை அனுப்பிச்சிருந்தார். சோ அவருடைய சீடர்கள் அனுப்பிச்சிருந்தப்போ அவங்க சீடர்கள்
கல்கத்தாவை சேர்ந்தவங்க, வங்காள இடத்தை சேர்ந்தவங்க, வங்காள தேசத்தை. சோ அவங்க அங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிருஷ்ண பக்திய பரப்பணும், அவங்களுக்கு வந்து திருநாமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. சோ நம்ம திருநாமத்தை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா பிரசாத விநியோகம் பண்றது இல்லையா? சோ அப்படி பர்மால அவங்க இருந்தப்போ மக்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதுல அவங்களுக்கு திருநாமத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா அவங்க அந்த நிகழ்ச்சிக்காக பெரிய அளவு நெய்யிலேயே, நெய் அப்படின்றது சத்த குணத்தில் இருக்கக்கூடிய உணவு. சோ நெய்யிலேயே என்ன பண்றாங்கன்னா லூச்சி அப்படின்னு சொல்லப்படும் வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம், கிட்டத்தட்ட பூரி மாதிரின்னு வச்சுக்கலாம் நீங்க. சோ அதை வந்து வெறும் நெய்யிலேயே அவங்க வந்து அதை ஃப்ரை பண்ணி நிறைய அந்த பதார்த்தத்தை பண்ணி நிறைய சப்ஜி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கணும். கீர் நிறைய யார் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா இஸ்கான்லயும் கீர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாயாசம் போல அரிசி, பால், கற்கண்டு பயன்படுத்தி கொஞ்சம் கற்பூரம், பச்சை கற்பூரம், சோ கொஞ்சம் அதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப அற்புதமா செய்யப்படக்கூடிய பதார்த்தம். சோ இந்த மாதிரி அவங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க வந்து தூய்மையான நெய்ல வந்து சமைக்கப்படுதோ அப்போ அந்த நறுமணமானது எல்லா இடத்துக்கும் பரவும். நெய்ல சாப்பிடுறதும் ஆரோக்கியமானது, நெய்யினுடைய நறுமணமும் ஆரோக்கியமானது. ஆனா என்ன ஆச்சா, அந்த நறுமணமானது வெளியில வந்தோன்னே பெரிய அளவு மக்கள் கூட்டம் வந்தாங்களாங்க. வந்துட்டு என்ன பண்றீங்க, நீங்க நிறுத்துங்க, ஏன் இவ்வளவு நாத்தம் அடிக்குது, நீங்க அதை நிறுத்துங்க, எங்களுக்கு இது வேண்டாம், என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோன்னா பக்தர்கள் விளக்க முயற்சி பண்றாங்க, இவ்வளவு அற்புதமான பிரசாதம் உங்களுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா மக்களுக்கு அதுல ஈடுபாடே இல்லை. இதெல்லாம் என்ன பதார்த்தம், எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு எங்க பதார்த்தம் போதும் அப்படிங்கிறாங்க அவங்க. சரி, அவங்களுடைய பதார்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பிரபுபாதர் அதை விளக்குறார். மக்கள் அங்க பர்மால ஒருத்தவங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பானை வச்சிருப்பாங்களாம், ஒரு ஜார், ஒரு ஜாடி பானை வந்து ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு பாத்திரம். அதுல என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வீட்டுல சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு, அவங்க வீட்டுல வந்து செத்து கிடக்கும் இல்லையா, என்ன உயிரினமா இருந்தாலும் சரி, ஒரு கரப்பாம்பூச்சியா இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியா இருந்தாலும் சரி, ஒரு நாய், பூனை, எலி, எந்த உயிரினம் செத்து போயிருந்தாலும் சரி அதை எடுத்து அந்த பானையில போட்டுருவாங்களாம் ஒருத்தவங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க, ஒரு செத்து போன ஒரு எலியோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னா நம்மளால வீட்டுல பக்கத்துல கூட இருக்க முடியாது, உடனே எடுத்து நம்ம தூக்கி வெளியில வீசிடுவோம். இவங்க என்ன பண்றாங்க, அத பக்குவமா எடுத்து போட்டு அந்த பாத்திரத்தை வந்து வீட்டு முன்னாடி வச்சிருக்காங்க. அதோட முடிஞ்சிடல, அது வந்து கெட்டு போகிற வரைக்கும் அந்த பானையிலேயே வச்சிருந்து மழை காலத்துல நிறைய மழை தண்ணி எல்லாம் உள்ள போய் அந்த கெட்டு போயிருக்கும் இல்லையா, அதுவும் இந்த தண்ணி எல்லாம் கலந்து அது ஒரு அவங்களுடைய ஒரு சூப், அதனுடைய பேரை நான் மறந்துட்டேன், பிரபுபாதர் வந்து பல தடவை அதை பத்தி சொல்லியிருக்காரு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அத எப்பெல்லாம் திருவிழாக்கள் வருதோ அப்போ அந்த பானையை கொண்டு வந்து அதை நல்லா கலந்து அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து ஒரு பாத்திரத்திலேயே ஒரு கிளாஸ்லயே ஊத்தி அதை ஒரு சூப்பா அவங்க வந்து சாப்பிடுவாங்களாம். அதுல இன்னும் கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு, யோசிச்சு பாருங்க, கேட்கறதுக்கே எவ்வளவு அருவருப்பா இருக்கு அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட தமோ குணத்துல இருக்க மக்களுக்கு அது நாற்றமாவே தெரியாது, ஆனா பக்தர்களால் அது பக்கத்துல கூட போக முடியல. சோ சத்துவ குணத்துல இருக்க ஒருத்தனாலதான் இந்த பிரிச்சு பார்க்க முடியும். தமோ குணத்துல இருக்கவனால சத்துவ குண பொருள் கிட்ட வர்றதுக்கான ஆர்வமே இருக்காது. சோ சத்துவ குணத்துக்கு நீ வரவே இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி உனக்கு ஞானம் கிடைக்கும், நீ எப்படி பகவான் கிட்ட போவ? சோ தமோ குணத்துல மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க இன்னும் கீழ் நோக்கிதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சத்துவ குணத்திற்குரிய பதார்த்தங்கள் மீது எந்த ஈடுபாடும் வராது. வெறும் இது அன்றைய நிலவரத்தோட முடிஞ்சிறது கிடையாது, இன்னைக்கு கூட எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ நாடுகள் போய் பாருங்க, எப்படி நம்ம ஊர்ல வெளியில வந்து மிளகா பஜ்ஜி விற்பாங்களோ
இல்ல ஒரு பரோட்டா விற்கிறாங்களோ அந்த மாதிரி பறக்கிறது, ஊடுறது, தவழ்றது எல்லாத்தையும் வந்து கடையில விற்கிறது நம்ம பார்க்கலாம். ஏகப்பட்ட நாடுகள்ல நீங்க அதை பார்க்கலாம். தாய்லாந்து, சைனா, ஏகப்பட்ட இடங்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். இது என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு சாக்லேட், ஏதோ ஒரு கிரீம், ஏதோ ஒண்ணு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட சாக்லேட் தான். என்ன சாக்லேட் அப்படின்னா சாக்லேட் கவர்டு கிரிக்கெட்ஸ். கிரிக்கெட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல விளையாடுற கிரிக்கெட் விளையாட்டை பத்தி இல்ல. கிரிக்கெட் அப்படின்னா அது ஒரு வகையான வண்டு, சிறு வண்டுன்னே சொல்லலாம். சோ அந்த வண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வண்டை வெறுமனை அப்படியே சாப்பிடாம அதற்கு மேல கொஞ்சம் சாக்லேட் தடவி மக்கள் அதை சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பூச்சிகள், பெரிய பெரிய எறும்பு, ஏகப்பட்ட விஷயங்களை தமோகுணத்திற்குரிய மக்கள் எந்த விதமான கூச்சமும் இல்லாம ரிச் டார்க் சாக்லேட் கவர்டு ஜெயண்ட் ஆண்ட்ஸ், பெரிய பெரிய எறும்பு, அதை வந்து இந்த சாக்லேட் மூலியமா அவங்க வந்து மூடி இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வித்துட்டு இருக்காங்க. எனர்ஜி கொடுக்கக்கூடிய என்சைம்ஸ் அதுல இருக்கு. இதை சாப்பிடணும் நமக்கு உடனடியே நிறைய எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க உடனே சொல்லலாம், ஏங்க இதெல்லாம் இந்த வேத கலாச்சாரம் தெரியாதவங்க வெளிநாட்டுல இந்த மாதிரி சாப்பிடுறவங்க தாங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேத கலாச்சாரம் இருந்துட்டு இருக்க பாத்தீங்களா, இந்தியா, இந்த நாட்டுல இருக்க மக்களும் சரி, இந்த நாட்டுல இருந்து வெளியில போன மக்களும் சரி, இதை சாப்பிடக்கூடியவர்களா மாறிட்டு இருக்காங்கன்றதுதான், அவங்க தமோ குணத்துல இருக்காங்கன்றத அப்பட்டமா வெளிக்காட்டக்கூடிய விஷயம். அதே பாக்ஸ்ல 3வது வரி பாருங்க, ஃபேவர்டு டெலிகசி ஆஃப் சவுத் அமெரிக்கன் இந்தியன்ஸ். தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மிகவும் பிரியமான, பிடிச்ச சுவையான பதார்த்தம் அப்படின்னு விநியோகம் நடந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு தமோ குணத்துல இருக்கக்கூடிய உணவன். சோ தமோ குணத்துல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனால வேற எதையும் யோசிக்க முடியாது. அவனால சத்துவ குணத்துக்கு மேல வர்றது ரொம்ப 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 கடினம். அவன் தமோ குணம் சார்ந்த விஷயங்களை கை விடலை அப்படின்னா, சோ கைவிட்டால் மட்டும்தான் அவனால மேலோங்கி வர முடியும். சோ அப்படிப்பட்ட தமோ குணம் ரஜோகுணம் சார்ந்த பிரிவுல தான் இந்த வெங்காயம் பூண்டும் இருக்கு. சோ அதை நம்ம கை விடலை அப்படின்னா நம்ம மேலும் மேலும் இன்னும் ரஜோகுணம் தமோ குணத்துக்குள்ளேதான் இருப்போம். அப்ப சத்துவ குணத்துக்கு வரமாட்டோம். சத்துவ குணத்துக்கு வரல அப்படின்னா உண்மையான ஆன்மீக ஞானத்தை பெற முடியாது. உண்மையான ஆன்மீக ஞானத்தை பெறல அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்கு எந்த உதவியும் நம்மளால பண்ண முடியாது. சோ இது 2வது காரணம். முதல்ல ஒரு காரணம் பார்த்தோம், வெங்காயம் பூண்டை ஏன் தவிர்க்கணும், உடல் ரீதியாகவும் அது உதவி இல்லை அப்படின்னு பார்த்திருந்தோம். உடல் ரீதியாகவும் அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது அப்படின்னு. 2வது ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் ஆபத்து தான். ஏன் அப்படின்னா நம்ம தமோ குணம் ரஜோ குணத்திலேயே இருப்போம். இந்த ஆன்மீகத்திலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது, ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவி பண்ணுது அப்படின்னு. அதுதான் ஆன்மீக பாதையில பிரச்சனையும் கூட. குறிப்பா நம்மளுடைய இந்த 6 எதிரிகள்னு முன்னாடி பார்த்திருந்தோம், காமம், கோபம், பேராசை, பொறாமை, இந்த மாதிரி. இதுல காமம் இருக்கு இல்லையா, அது நம்முடைய மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரிய தூண்டி விடுறதுக்கு இந்த வெங்காயமும் பூண்டும் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா மருத்துவ உதவியாகவும் அதேதான் மருத்துவர்கள் சொல்றாங்க, யார் ஒருத்தனுக்கு வந்து பாலுறவுல ஈடுபடுறதுக்கு போதிய சக்தி இல்லையோ அவன் வெங்காயம் பூண்டை எடுத்துக்கணும் அப்படின்னு. சோ அதே பொருள ஆன்மீக பாதையில தடையா அமையுது. நம்முடைய புலன்கள் கட்டுப்படுத்தப்படணும் அப்படின்றது ஆன்மீக பாதையில நமக்கு முக்கியமான ஒரு கருத்து. சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைத்து எப்படி நம்ம ஆன்மீக பாதையில முன்னேறி போறதுன்றது உதவிகரமா அமையுது. ஆனா ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய பொருட்களானது நம்ம புலன்களுக்கு மேலும் மேலும் பந்தத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கு. சோ இது 2வது காரணம். உடல் ரீதியாவும் வெளிப்புற உடல் ரீதியாவும் வெங்காயம் பூண்டை ஏன் தவிர்க்கணும்னு பார்த்தாச்சு. 2வதா ஆன்மீகமா ஆத்மா ரீதியாவும் ஏன் தவிர்க்கணும்னு பார்த்தாச்சு. இதை விட 3வது காரணம் மிக மிக முக்கியமான காரணம் என்னங்க, உடலை பத்தியும் பார்த்தாச்சு, ஆத்மாவை பத்தியும் பார்த்தாச்சு. 3வது அப்படி என்னங்க காரணம் இருந்துட போகுது அப்படின்னா,
மூன்றாவதான காரணம், பகவான் கிருஷ்ணருக்கு அது பிடிக்காது. அவ்வளவுதான். இதுதான் முக்கியமான காரணம் நம்ம ஏன் வெங்காயம் பூண்டை சேர்க்கறது இல்லைன்றதுக்கு. உடலுக்கு கேடு, ஆத்மாவுக்கு கேடு, ஆன்மீக பாதைக்கு கேடு, இதெல்லாம் அடுத்த பட்சம் தான். ரொம்ப முக்கியமான விஷயம், கிருஷ்ணருக்கு பிடிக்காது. ஏன்னா கிருஷ்ணரை கீதையில அதை தவிர்க்க வேண்டிய பொருட்கள்ல சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணருக்கு அது பிடிக்காதுன்னு அர்த்தம். சோ கிருஷ்ணருக்கு எது பிடிக்காதோ, கிருஷ்ணருக்கு எது நைவேத்தியம் பண்றதுக்கு தகுதியானது இல்லையோ, அது நம்ம சாப்பிடுறதுக்கும் தகுதியானது கிடையாது. அதனாலதான் நம்ம முக்கியமான காரணம் வெங்காயம் பூண்டை தவிர்க்கிறது. கிருஷ்ணர் மாமிசம் சாப்பிடுறதுக்கு சரின்னு சொன்னார்னா நம்ம சாப்பிடுறதுக்கு தயார். கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிறார் அப்படின்னு நம்ம ஏத்துக்க தயார். கிருஷ்ணர் வெங்காயம் பூண்டை சாப்பிட தயாரா, நம்மளும் சாப்பிட தயார். எது கிருஷ்ணருக்கு விருப்பம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய விருப்பம். இதுதான் முக்கியமான கருத்து. இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பௌதிக உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம வெறுமனை எனக்கு எது நல்லது, எனக்கு எது விருப்பமானது நம்ம நினைச்சிட்டு பண்ணிட்டே இருக்கோமோ, அது வரைக்கும் இந்த பௌதிக உலகத்தினுடைய பந்தத்திலே இருந்துட்டு இருப்போம். எப்போ எது கிருஷ்ணருக்கு பிரியமானது, எது கிருஷ்ணருக்காக நான் செய்யணும்னு நினைச்சு நம்ம பண்றோமோ, அப்போ இந்த பௌதிக உலகத்தினுடைய பந்தத்துல இருந்து நம்ம வெளியில போக முடியும். பகவான் கிட்டேயே நம்மளால போக முடியும் ஆன்மீக உலகத்துக்கு. சோ இதுதான் நம்முடைய உண்மையான நோக்கம். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்துல விளக்கப்படுது, ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்ச தாரே பலிகாம், கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்சு தாரே பிரேம நாம் அப்படின்னு. எப்ப நம்மளுடைய புலன்களுடைய திருப்திக்காக ஒரு செயலை செய்யறோமோ, நம்மளுடைய வெறும் திருப்திக்காக, அது காமம் அழைக்கப்படுது. எப்போ பகவானுடைய திருப்திக்காக ஒரு செயலை செய்யறோமோ, அது பிரேமைன்னு அழைக்கப்படுது. தூய்மையான அன்பு, பகவான் மீதான தூய அன்பு. சோ அதுதான் உண்மையான காரணம் ஏன் இந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்றதுக்கு. முன்னாடி பார்த்த மற்ற காரணங்களும் உண்டுதான், ஆனா இது மிகவும் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து இந்த பௌதிக உலகத்துல இருக்க ஒரு வஸ்துக்களும் ஒரு விதத்துல தோற்றுவிக்கப்பட்டவைதான் இல்லையா? இந்த பௌதிக உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு குறிப்பிட்ட சமயத்துல தோன்றியவை. ஆன்மீக உலகத்துல இருக்க விஷயங்களுக்கு தான் தோற்றம் மறைவு கிடையாது. பௌதிக உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே தோற்றம் அப்படின்ற ஒரு ஆரம்பம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. சோ சாஸ்திரத்துல சில விதங்கள்ல எப்படி இந்த வெங்காயம் பூண்டு தோன்றுச்சு அப்படின்ற காரணம் சொல்லப்படுது. அந்த காரணத்தை தெரிஞ்சாலும் நம்ம இந்த வெங்காயம் பூண்டை தவிர்க்க தான் போறோம். அப்படி என்னங்க காரணம் அப்படின்னா, ஒரு காரணம் நிறைய பேருக்கு இந்த தெரிஞ்சிருக்கலாம், பார்க்கடல் கடையக்கூடிய லீலை. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகிய கயிறா கொண்டு மந்தார மலையை மத்தா வச்சு பார்க்கடல் கடைந்த அந்த லீலை நமக்கு தெரியும். எல்லா உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லயும் அது ரொம்ப பிரபலமான லீலை. சோ அப்படிப்பட்ட அந்த லீலையில கடல் கடையும் பொழுது நிறைய விஷயங்கள் அதுல இருந்து வெளிவந்தது. முதல்ல விஷம் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு பொருட்களா நிறைய குதிரை, யானை, இந்த மாதிரி நிறைய பசு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. அதுல உண்மையிலே இவங்க எதுக்கு பார்க்கடல் கடைந்தாங்க? அதுல இருந்து அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை சாப்பிடுறவங்க எப்பொழுதும் மரணத்தை தள்ளுவாம நீடோடி இருப்பாங்க, அமரனா இருப்பாங்க அப்படின்றதுதான் அவங்க பார்க்கடல் கடைந்ததுக்கான நோக்கம். அதை சாப்பிட்டா நமக்கு சக்தி கிடைக்கும், அமரத்துவம் கிடைக்கும் அப்படின்ட்டு. சோ அந்த பார்க்கடல் கடையிறாங்க. கடைஞ்சி முடிச்சோன்னா அந்த அமிர்தம் கிடைக்குது. அமிர்தம் யாருக்கு? தேவர்களுக்கா அசுரர்களுக்கான நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்க பகவான் மோகினி அவதாரமா வரார் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ மோகினி மூர்த்தியா வந்து அந்த பானைய, அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய பானைய அவர் வந்து அசுரர்களை ஏமாற்றி எப்படி தேவர்கள் கிட்ட கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் பெரிய கதை. நம்ம அதை பத்தி இப்போ பேச போறது இல்ல. சோ அப்படி அவர் தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக தேவர்கள் பக்கம் வந்து ஒருத்தங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கார். அப்ப கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு அசுரன் தேவரனுடைய வடிவத்துல உள்ள அமர்ந்திருக்கான். ராகு, கேத்துன்னு சொல்லப்படுது, ரெண்டு பேரும். சோ அங்க உட்கார்ந்து இருக்க ராகு தேவனுடைய வடிவத்துல உட்கார்ந்து மாறி உட்கார்ந்து அவனும் அமிர்தத்தை வாங்கி பருகிறான் அப்படிங்கிறத சூரியனும் சந்திரனும் பார்த்த உடனே அவங்க வந்து பகவானுக்கு அதை தெரியப்படுத்துறாங்க. பகவானுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது கிடையாது. இருந்தாலும் லீலைக்காக,
காரணத்துக்காக பகவான் தெரியாத மாதிரி இருக்கார். சோ அவங்க ரெண்டு பேரும் இந்த அசுரனும் இந்த அமிர்தத்தை குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தெரியப்படுத்தின உடனே பகவான் என்ன பண்றார், மோகினி ரூபத்துல இருந்து தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு அவனுடைய தலைய துண்டிச்சிடுறார். சோ தலைய துண்டிச்சப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் அதுக்குள்ள அமிர்தத்தை பருகிட்டான். பருகின அந்த அமிர்தமானது அவனுடைய தொண்டை வரைக்கும் போயிடுச்சு. சோ கரெக்டா பகவான் அந்த தொண்டையில இருந்து கீழே இறங்குறதுக்கு முன்னாடி அவன் தலையை வெட்டிடுறார். சோ அவன் தலையை அப்படி வெட்டினால என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே தலையை தாண்டி அமிர்தம் போயிட்டனால அந்த தலை அமரத்துவம் பெற்று இப்பவும், அதனாலதான் உங்களுக்கு தெரியும் ராகுக்கு வெறும் தலை மட்டும்தான் உண்டு அப்படின்றது. சோ மீதி உடல் கேத்து அப்படின்றதையும் நம்ம கேள்விப்படுறோம். சோ ராகுவனுடைய அந்த தலையானது இன்னமும் சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்த காரணத்தினால அவங்களை தொடர்ந்து சுத்திட்டு வர்றதுதான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அப்படின்றதையும் நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து கேள்விப்படுறோம், தெரிஞ்சுக்கிறோம். சோ இப்போ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்க கருத்து என்ன அப்படின்னா, அவனுடைய தலை வெட்டப்பட்ட பொழுது அந்த தலையில இருந்து சிதறின சில ரத்தம் சொட்டுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த ரத்தம் சொட்டுக்கள்ல இருந்து வந்ததுதான் வெங்காயமும் பூண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள்ல இருந்து இதை கேள்விப்படுறோம். சோ இப்போ அந்த அமிர்தம் தாண்டின தலையில இருந்து தானே கீழே விழுந்தது. சோ அதனால அந்த வெங்காயம் பூண்டுல சில நன்மைகளும் இருக்கு. ஆனா அது ஒரு அசுரனுடைய உடல்ல இருந்து அப்படின்றனால அந்த வெங்காயம் பூண்டுல அசுரத்தன்மையும் இருக்கு. அதனாலதான் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு அசுரன் போல பலம் கிடைக்குது. மேலும் நீங்க நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி உடல் மீது பற்றுதலை வளர்த்துக்கிறீங்க. அதே போல அசுரனுடைய மனது எப்படியோ, அவன் புத்திசாலித்தனம் எப்படியோ, அதே போலதான் மனம் புத்தி நமக்கும் கிடைக்குது. சோ அதனால சாஸ்திரங்கள் சொல்லுது நம்ம இந்த வெங்காயம் பூண்டை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு லீலை. இதே போல இன்னொரு நிகழ்வும் சொல்லப்படுது. சத்தியுகத்துல ஒரு முறை கோமேத யஜ்ஞம், எப்படி அஸ்வமேத யஜ்ஞத்துல குதிரைய பலி கொடுத்து ஒரு புது உடல் கொடுக்கப்படுமோ அதே போல கோமேத யஜ்ஞம் பண்ணப்பட்டது. அப்போ அந்த கோமேத யஜ்ஞத்துக்காக அந்த ஒரு பசு, ரொம்ப பழைய வடிவத்தில் இருந்த பசு, அந்த யஜ்ஞத்துல விட்டு மீண்டும் அதுக்கு புதிய இளம் உடல் கிடைக்கும். அதுதான் அந்த யஜ்ஞத்தின் மூலியமா பண்றது. சோ அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுது, அந்த பசுவானது வெட்டப்பட்டு யஜ்ஞத்துல இடுறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு, அந்த பசுனுடைய ஒரு துண்டை அந்த யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்த பிராமணனுடைய மனைவி, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஆசை, கர்ப்பமா இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை, பசிக்குது, உடனே அதை சாப்பிடணும் அப்படின்ட்டு. சோ அவங்களுக்கு அந்த ஆசை தூண்டுதல் வந்த உடனடியா அதுல இருந்து ஒரு துண்டை எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. சோ ஒரு துண்டை அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறமா யஜ்ஞம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ள அந்த பிராமணர் எல்லா மீதி இருக்கக்கூடிய துண்டுகள் எல்லாத்தையும் யஜ்ஞத்துல போட்டு அந்த பசுக்கு புது உடலை வர வைக்கிறார். புது உடலை வர வச்சுன்னா பார்த்தா ஒரே ஒரு பாகத்தை மட்டும் காணும், ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. உடனே அவர் தன்னுடைய தவத்தின் மூலியமா யோசிக்கிறார் என்ன நடந்தது அப்படின்றது. சோ அப்ப அவருக்கு உடனே தெரிய வருது தன்னுடைய மனைவி இந்த மாதிரி எடுத்திருக்கா அப்படின்ட்டு. சோ இவங்களை நோக்கி அவர் வரதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, அந்த துண்டை தன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தூரமா வயல்ல தூக்கி வீசிடுறாங்க. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே அவர் மந்திரங்கள் உச்சரிச்சிருந்தார் இல்லையா, அதனாலதான் அந்த பழைய உடல்ல இருந்த பசுவானது புது உடல் திருப்பி உயிர்ப்பித்து புது உடல் கிடைச்சது. சோ இப்ப இந்த ஒரு துண்டு அவங்க தூக்கி வீசினாங்க இல்லையா, அந்த துண்டும் இவர் உச்சரித்த மந்திரத்தின் காரணத்தினால அதுவும் உயிர் பெற்றது. சோ புராணங்கள்ல விளக்கப்படுது. சோ அப்படி உயிர் பெற்று இருந்த அந்த துண்டுல இருந்து வந்ததுதான் வெங்காயமும் பூண்டும் அப்படின்ட்டு. சோ அந்த பசுனுடைய எலும்பு பகுதி தான் பூண்டு, அதனுடைய மேல இருக்கக்கூடிய அந்த சதையானது, பிளஷ் ஆனது, அதுதான் வெங்காயம். அதனாலதான் அதை உரிக்கும் போது பார்க்கலாம், இது ஒரு எலும்பு மாதிரியும் இது ஒரு பிளஷ் மாதிரியும் ஒரு சதை மாதிரியும் இருக்கு அப்படின்றத. சோ கிட்டத்தட்ட நம்ம வெங்காயம் பூண்டு சாப்பிடுறாங்க அப்படின்னா அது பசுவை கொண்டு சாப்பிடுறதுக்கான சமம் அப்படின்னு புராணங்கள் விளக்குது. சோ இந்த நிகழ்வுகளை தெரிஞ்சவங்களும் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடுறத உடனடியாக அவங்க கை விட்டுருவாங்க. ஆனா நம்ம முன்னாடியே பார்த்தது போல முதன்மையான முக்கியமான காரணம் கருத்து அப்படின்றது பகவான் கிருஷ்ணருக்கு அது பிடிக்காது அப்படின்றதுதான் முக்கியமான கருத்து.
சரி, இப்ப உடனே நீங்க யோசிக்கலாம், சரிங்க நீங்க சொல்லிட்டீங்க நிறுத்தணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா இதை நிறுத்திட்டோம்னா எந்த விதமான ருசியுமே இருக்காது, இதுதானே நம்மளுடைய உணவு பதார்த்தத்துக்கு ருசி கொடுக்கறது, இது எப்படி நம்ம கைவிடுறது, இதை விட்டா யாருமே சாப்பிட மாட்டாங்களே, வீட்டுல பெரிய பிரச்சனை வருமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை விடுறதுக்கான வழிமுறையும் இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த இஸ்கான் கோயில்ல போய் பிரசாதம் சாப்பிட்டாலும் பிரசாதம் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இருக்கிறதுலே பெஸ்ட் உணவு அப்படின்னா இஸ்கான் கோயில்ல கிடைக்கக்கூடிய பிரசாதம்னு சொல்லலாம், அல்லது வைஷ்ணவர்கள் கோயில்ல கிடைக்கக்கூடிய பிரசாதம்னு இன்னும் தெளிவா சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட பிரசாதத்துல வெங்காயம் பூண்டு இருக்கிறது கிடையாது, இருந்தாலும் ருச்சியாவும் இருக்கு. சோ ஏன் அப்படின்னா முதன்மையான காரணம் அது பகவானுக்கு அன்போட படைக்கப்படுது, பகவான் அதை சாப்பிடுறார், அவருடைய தாமரை உதடுகள்ல படுது அது. சோ அதுக்கப்புறம் அவர் அதை பிரசாதமா கொடுக்கறதுனால அதை விட இனிமையான ருச்சியான பதார்த்தம் இருக்கவே முடியாது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ருசியா சமைக்கணும், அதே பிளேவர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வேற ஒரு சில மாற்று பொருட்கள் இருக்கு, அதை பயன்படுத்துறது மூலியமா வெங்காயத்துல இருந்து பெறக்கூடிய அதே ருச்சி, அதே ஒரு நறுமணத்தை பெற முடியும். ஹிங், பெருங்காயம், கொஞ்சம் அதை சேர்த்து அதிகமா பயன்படுத்திக்கிறது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா அதே ருச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதே போல இன்னொரு பதார்த்தமான முட்டைகோஸ் பயன்படுத்தினாலும் இதே போன்ற வெங்காயம் பூண்டு இருக்கக்கூடிய அதே நறுமணம், அதே போன்ற ஒரு டேஸ்ட், ருச்சி பெற முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த மாதிரியான பதார்த்தங்கள் சமைக்கிறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதனால இது நிச்சயமான ஒரு தீர்வா அமையும். சோ நம்ம இத முயற்சி பண்ணி நீங்க செய்து பார்த்தீர்கள் அப்படின்னா அப்போ உங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெங்காயம் பயன்படுத்துறதை நிறுத்திட்டு இந்த பொருட்களை நீங்க இன்னும் சேர்த்துக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பார்க்கலாம் மற்றவங்களால எந்த வித்தியாசமுமே கண்டுபிடிக்க முடியாம போகுது அப்படின்றத. பெரிய மாற்றமாவே நமக்கு தெரியாது. இது எத்தனையோ பக்தர்கள் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு இருக்காங்க, எத்தனையோ குடும்பஸ்தர்கள் இதை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வீட்லயும் வெங்காயம் பூண்டு இல்லாம சமைச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து கேட்டு இது நிச்சயம் நீங்க எப்படி வீட்டுல நடைமுறைப்படுத்துறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இது நம்ம ஆரம்பத்துல பார்த்த முதல் கேள்வி, அதாவது வெங்காயம் பூண்டை ஏன் தவிர்க்கிறோம், காளானை ஏன் தவிர்க்கிறோம். காளானும் அதே போலதான் தமோ குணத்தை சேர்ந்தது. அது எங்க வளருதுன்னு பார்க்கலாம். நீங்க எங்க வெறும் இருள் சூழ்ந்த இடம் இருக்கோ, எங்க எப்பொழுதுமே ஈரப்பதம் இருந்துட்டு இருக்கோ, சூரிய ஒளியே இல்லாம, சோ அப்படிப்பட்ட ஒரு ஆங்கிலத்துல சொன்னா ஃபங்கஸ், சோ அதுதான் அந்த காளான் அப்படின்றது. அதனால அதுவும் நம்ம தமோ குணத்துல இருக்கிறதுனால அதையும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. சோ இப்போ உடனே நமக்கு ஓரளவுக்கு இது புரிய வருது. சோ இருந்தாலும் அந்த வெளியில சாப்பிடுறது அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி சொல்லி இருந்தோம் இல்லையா, ஏன் கிருஷ்ண பக்தர்கள் வெளியில சாப்பிடுறது கிடையாது அப்படின்றது, அந்த சந்தேகம் இன்னுமே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, சரி, சைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் சரி, ஒரு சைவ உணவகத்துல செஞ்சது ஏன் நான் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடக்கூடாது, அதுல இருக்கு வெங்காயம் பூண்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, சரி அந்த வெங்காயம் பூண்டை கூட ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு நான் சாப்பிடுறேனே, அதுல என்னங்க பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு சில பாரம்பரியம் மிக்க இந்த ஜெயின் மதத்தையோ பௌத்தத்தையோ பின்பற்றக்கூடிய நபர்கள் அவங்களுடைய உணவகங்கள்ல எந்த விதமான வெங்காயம் பூண்டு இல்லாம தானே சமைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. சோ அப்படிப்பட்ட உணவு பதார்த்தத்தை சாப்பிடுறதுல என்ன தவறு இருக்கு, ஏன் வெளியில செஞ்சது சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதற்கும் நிறைய பதில் இருக்கு. நமக்கு நேரம் குறைவா இருக்கணும், ரொம்ப சுருக்கமா பார்ப்போம். ஒரு பதில் ஆரோக்கிய ரீதியா எடுத்துக்கோங்க. வெளிப்புற ரீதியா எந்த அளவுக்கு தூய்மையா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியில நிறைய பேர் நம்ம வீட்லயே சொல்றது உண்டு, வீட்டுல அம்மா சமைக்கிறது போல வெளியில ஹோட்டல்ல சமைக்கிறது ருச்சி இருக்கலாம், ஆனா ஆரோக்கியமும் அன்பும் அதுல இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். இதுதான் அந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய தூய்மையுடைய நிலை. வெளிப்புறத்துல இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு பதார்த்தத்தை அவங்க சமைச்சு கொடுக்கலாம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய தூய்மை இந்த நிலையில தான் இருக்கு. எப்படிங்க நீங்க சொல்லலாம் எல்லா இடமே இப்படிதான்? நிறைய இடத்துல இன்னும் சுத்தமா தான் பண்றாங்க, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்கலாம், இன்னும் சுத்தமா பண்றாங்களே, அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே இன்னொரு வாதம் வரும். சரி, இப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்கக்கூடிய மறுவாதம் என்ன அப்படின்னா,
நீங்க சொல்லக்கூடிய சுத்தம்ங்கிறது என்ன? இன்னைக்கு காலத்துல மக்களுக்கு உண்மையான சுத்தம்னா என்னன்னே தெரியாம தான் இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம வந்து சிறுநீர் கழித்தா கை கால் கழுவணும் அப்படின்றது, மலம் கழித்தோம் அப்படின்னா குளிக்கணும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தனுடைய இன்னொருத்தனுடைய தெரியாம எச்சில் பட்டதுன்னா அந்த உணவு தமோ குணத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கிருஷ்ணர் சொன்ன பிரிவுல பார்த்தோம். சோ அப்படிப்பட்ட உணவு எந்த அளவு அசுத்தமானதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியறது இல்ல. மக்கள் நினைக்கலாம் சுத்தம்னு, ஆனா உண்மையான சுத்தம் எது நமக்கு தெரியறது இல்ல. இப்ப நம்ம பேசுறது வெறும் வெளிப்புற சுத்தத்தை பத்தி. இன்னும் உட்புறத்துல இருக்க சுத்தத்தை யோசிச்சு பாருங்க. சமைக்கக்கூடியவன் எந்த அளவுக்கு அவனுக்கு காமம், கோபம், பேராசை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அவனுக்கு என்னமோ இருந்தா எனக்கு என்னங்க, அவனுக்கு காமம் இருக்கட்டும், அவனுக்கு கோபம் இருக்கட்டும், எனக்கு அதுல என்ன பிரச்சனை, டேஸ்டா இருந்தா பத்தாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவனுடைய உணர்வு என்னவோ அந்த உணர்வு சாப்பிடுறவங்களை பாதிக்குதுன்னு சாஸ்திரத்துல விளக்கப்படுது. ஒரு சின்ன உதாரணத்துல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பெயிண்டிங் எடுத்துக்கோங்க. பெயிண்டிங் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு அத வரைந்த நபர் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே அந்த ஒரு பெயிண்டிங், அந்த ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா அந்த வரைந்தார் இல்லையா, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்றது வெளிப்படுத்தப்படுது. அவருடைய எண்ணமானது எப்படி இருக்குன்றது வெளிப்படுத்தப்படுது. வெளிப்படுத்தப்படுறது மட்டும் இல்லாம அதை பார்க்கிறவர்களையும் அது பாதிக்குது. பார்க்கிறவங்க கிட்டையும் அதே மனநிலை உருவாகுது. அதேதான் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்லையுமே கூட. இப்ப நம்ம சாப்பிடக்கூடியவர் சமைக்கும் பொழுது கோபத்துல சமைக்கிறார் அப்படின்னா நமக்கும் அதே கோபம் உணர்வு வளரும். சமைக்கக்கூடிய நபர் பெண்ணை பத்தியோ யோசிச்சுக்கிட்டோ இல்ல செல்வத்தை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் இல்ல குடும்ப பிரச்சனையை பத்தி ஏதோ யோசிச்சுக்கிட்டு அவர் சமைக்கிறாருன்னா அந்த உணர்வானது அந்த உணவுக்குள்ள இருக்கு. அந்த உணர்வு நமக்கு வரும். சோ அதனால அது நமக்கு எந்த விதத்திலையுமே உடல் ரீதியா உதவி கிடையாதுன்னு முன்னாடி பார்த்தோம். சுத்தம் வெளிப்புற சுத்தமும் இல்ல, உட்புற சுத்தமும் இல்ல. அந்த உணவு பதார்த்தத்துல சமைச்சவங்களுடைய கர்மா, அவனுடைய பாவம், புண்ணியம் எல்லாமே இருக்கு. இப்போ ஒருத்தவங்க அன்னதானம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எப்படி புண்ணியம் கிடைக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. எப்படி கிடைக்குது அப்படின்னா இவங்க சமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுல இவங்களுடைய பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்தை அன்னதானம் நினைச்சு வாங்கி சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, அவங்க அதை பெறறாங்கன்னு சாஸ்திரம் விளக்குது. சோ இவனுடைய பாவத்தை மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறோம், அதன் மூலியமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாவம் போகுது அப்படின்னு. சோ இது எல்லாமே எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயமா இருக்குன்னு பாருங்களேன். இன்னைக்கு காலத்துல மக்களுக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் காரணம் நம்ம ஏன் வெளியில சாப்பிடுறது இல்லை அப்படின்றதுக்கு முன்னர் பார்த்த மாதிரியே இதெல்லாம் நம்மளுடைய இரண்டாம் பட்ச காரணங்கள் தான். முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் கீதையில சொல்றார். நம்ம போன வாரமே பார்த்திருந்தோம் 9வது அத்தியாயம் 26வது ஸ்லோகத்துல, பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து எனக்கு ஒரு இலையோ நீரோ பூவோ பழமோ எனக்கு அளித்தால் போதும்னு சொல்றாருன்னு பார்த்திருந்தோம். அதுல குறிப்பா இந்த 2 தடவை அவர் பக்தின்னு சொல்றாருன்றதை நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா. சோ கிருஷ்ணர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அன்போடையும் பக்தியோடையும் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்ன்றத எதிர்பார்க்கிறார். நீங்க நினைக்கலாம் நான் வெளியில இருந்து வாங்கி அவருக்கு அன்போட கொடுக்கறேன், வெளியில இருந்து வாங்கி பக்தியோட கொடுக்கறேன் அப்படின்ட்டு. அது உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்புன்றது வெறும் அதை அர்ப்பணிக்கும் போது மட்டும் கிடையாது, அதை சமைக்கும் பொழுதும் அன்போட சமைக்கப்படணும். சமைக்கிறதுக்கான பதார்த்தங்களை நம்ம வந்து தயார் செய்யும் பொழுதும், ஒரு காய்கறி நறுக்கிறோம், ஒரு மாவு நம்ம பிசைகிறோம், ஏதோ ஒண்ணு அதை செய்யும் பொழுதும் பகவான பத்தின சிந்தனையிலேயே பக்தியிலேயே அன்போட செய்யப்படணும். மேலும் அந்த பதார்த்தங்களை நீங்க வாங்குறதுக்கு கடைக்கு போவீங்க பாத்தீங்களா, அப்பவும் அன்போடையும் பக்தியோடையும் வாங்கப்படணும். அங்க இருந்து ஆரம்பிக்குது.
சோ எல்லா நிலைகள்லயும் பக்தியும் அன்பையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அதை கிருஷ்ணர் ஏத்துக்கிறார். வெளியில எவனோ ஒருத்தர் சமைச்ச ஒரு பதார்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறது உண்மையான அன்பு கிடையாது. சோ இதுதான் நம்ம பக்தி தொண்டில் நம்ம பயிற்சி பண்றோம். இதனாலதான் நம்ம எங்கேயும் வெளியில சாப்பிடுறது கிடையாது. நம்மளே பகவானுக்காக அன்போட பக்தியினுடன் பார்த்து ஒரு பதார்த்தமா பக்குவமா அவருக்கு சமைச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்றோம். அவர் அதை பிரசாதமா ஏத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிரசாதத்தை, ஏகப்பட்ட வகையான பதார்த்தங்கள் இருக்கு, அந்த பிரசாதத்தை நம்ம ஏத்துக்கும் பொழுது அப்பம் நம்மளுடைய உணர்வானது தூய்மை அடையுது. தமோ குணத்துல இருந்தாலும் சரி, ரஜோ குணத்துல இருந்தாலும் சரி, படிப்படியா நம்ம சத்வ நிலைக்கு வந்து அதற்கும் மேல இருக்கக்கூடிய விசுத்த சத்துவம், வாசுதேவ சத்துவம் அழைக்கப்படுது, அந்த ஆன்மீக நிலைக்கு நம்ம படிப்படியா வர முடியும். அப்பம் கிருஷ்ணர் மீதான தூய அன்பை நம்ம வளர்த்துக்க முடியும். சோ முதல்ல நம்ம அதுக்கு இந்த தமோ குணம் ரஜோகுணம் சார்ந்த விஷயங்களை கைவிடணும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், விஷயா வினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படிங்கிறார். பரம் திருஷ்டுவா, எப்போ ஒருத்தனுக்கு உயர்ந்த ருச்சி கிடைக்குதோ அப்போ தாழ்ந்த ருச்சி அவன் கைவிட்டுருவான் அப்படின்ட்டு. சோ அதனால இந்த தமோகுண உணர்வுக்கு அடிமையா இருக்கவங்களுக்கு நம்ம எப்போ சத்துவகுணம் சார்ந்த பதார்த்தங்கள் பிரசாதம் இதை நம்ம விநியோகிக்கிறோமோ, இதை எப்போ அவங்களுக்கு கொடுக்குறோமோ அப்போ அவங்க படிப்படியா இந்த விஷயங்களை கைவிட்டு இதுல இருந்து அவங்களால மேல வர முடியும். அப்போ அவங்களால பகவான் கிட்ட சரணடையக்கூடிய பாதையில தீவிரமா இருந்து அவர் மீது தூய அன்பை வளர்த்துட்டு அவருக்கு நித்தியமா அவருடைய சேவையில ஈடுபட முடியும். ஸோ ஹரே கிருஷ்ணா. இதுதான் இன்னைக்கு நம்ம உபன்யாசத்தின் மூலியமா தெரிந்து கொண்ட விஷயம். ஸோ இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்ம நம்புறோம். ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஏன் கிருஷ்ண பக்தர்கள் வெங்காயம் பூண்டு சேர்க்கறது கிடையாது, அதே போல ஏன் கிருஷ்ண பக்தர்கள் வெளியில சாப்பிடுறது கிடையாது அப்படின்னு. அதற்கான ரெண்டு காரணங்களுமே அதுல அப்படி நம்ம பண்றதின் மூலியமா கிருஷ்ணர் மீதான தூய்மையான அன்பை வளர்த்து கொள்ளக்கூடிய பாதையில நம்ம முன்னேறி போக முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வரோம். ஏன்னா வெங்காயம் பூண்டு பக்தி பாதையில நமக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள். அது காய்கறிகள் பழங்கள் இந்த பிரிவுல வந்திருந்தாலுமே கூட அதுலயும் ரஜோகுணம் தமோ குணத்தை சார்ந்த வகையில இருக்கிறதுனால அதை நம்ம கைவிடணும். கிருஷ்ணர் கீதையில தெளிவா சொல்றார், ரஜோகுணம் தமோ குணம் சார்ந்த உணவு பதார்த்தங்களை கைவிடுங்கன்னு. அதனால நம்ம அவற்றை கைவிடுறோம். கிருஷ்ணருக்கு அது பிடிக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெளியில ஏன் சாப்பிடுறது இல்லை அப்படின்னா அங்க கிருஷ்ணர் மீதான தூய அன்போட சமைக்கப்படுறது கிடையாது. அவங்களுக்கு வெறும் பௌதிக சிந்தனைகளே தான் இருக்கு. அப்படிப்பட்ட உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் மீண்டும் பௌதிக சிந்தனைகளை தான் அதிகமா கொடுக்கும். நம்ம கிருஷ்ணரை விட்டு விலகிதான் போவோம். அதே போல அதை கொண்டு போய் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணோம்னா கிருஷ்ணர் அதை ஏத்துக்க போறது இல்லை. ஏன்னா அது அன்போடையும் பக்தியோடையும் சமைக்கப்படலை. இதுதான் காரணம். சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்ம நம்புறோம். இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஏற்கனவே நிறைய பேர் சாட்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதே போல உங்களுடைய கைகளையும் உயர்த்திருக்கீங்க. ஸோ முதல்ல சாட்ல இருக்கக்கூடிய கேள்வியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய எல்லாருடைய ஆடியோவும் அன்மியூட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஆடியோல கேள்விகள் கேட்கலாம். ஸோ தண்டவாத் பிரணாம் பிரபு. வாய்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, இப்பெல்லாம் பாக்குறேன். தண்ணீர்லயும் பாவம் இருக்கா அப்படின்னு சொல்லி நந்தினி மாதாஜி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை, ஆனா இருந்தாலும் பௌதிக உலகத்துல இந்த கர்மாவனுடைய பந்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மமானது. சோ நீங்க யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து எந்த பொருளை பெற்றாலுமே எந்த அளவுக்கு அவங்களுடைய செயல் அதுல அவங்களுடைய ஈடுபாடு அதுல இருக்குன்றத பொறுத்து கர்மா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தங்க அவங்க சமைத்து ஒரு பதார்த்தத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கு கர்மா ஜாஸ்தி. சமைக்காம இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை கொடுக்குறாங்க, அதாவது நெருப்புல போட்டு அவங்க சமைக்க கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுல கர்மா கம்மி. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்க வழியில தானா ஒரு பழம் மரத்துல இருந்து கீழே விழுகுது. அந்த பழத்தை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கர்மா கிடையாதுன்னு சொல்லப்படுது. ஆனா அதுவே நீங்களா ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கர்மா ஜாஸ்தி. ஏன்னா நீங்க ஒரு செயலை செய்து அதை பெறுறீங்க. அதுக்கு பதில வேற யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இன்னும் கர்மா ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுடைய வேற இன்னொரு செயலை போட்டு பழத்தை பறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம்
உங்ககிட்ட கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க. அது போல கர்மம் ரொம்ப சூக்ஷ்மமானது. சோ தண்ணீர் கூட அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஆன்மீக நபர்கள் அவங்க வெளியில மற்ற இடத்துல தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்தினுடைய சூழ்நிலைக்கு பார்க்கும் பொழுது தண்ணீர், பால் இது போன்ற பொருட்கள் அனுமதிக்கப்படுது. ஸோ நந்தினி மாதாஜி, உங்களுடைய கேள்விக்கு அது பதில் தெளிவா இருக்கும் நம்புறோம். இன்னும் அது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். நல்ல கருத்துன்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சத் சங்கம் அருமையான விளக்கம். வசுதேவ் அப்படின்னு கேட்டிருக்காரு. வெங்காயம், பூண்டு, மஷ்ரூம், காளான் அது தவிர மற்ற எல்லா காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கலாமா? பெருங்காயத்தை சேர்த்துக்கலாமா? முன்னாடியே சொல்லியிருந்தேன் பெருங்காயம் சேர்த்து கொள்ளப்படுது அப்படின்னு. இன்னும் அந்த வெங்காயம், பூண்டு அது ஆலம் ஃபேமிலி ஆங்கிலத்தை சொல்லப்படும் இல்லையா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில பதார்த்தங்களும் நம்ம கைவிடுறோம். மற்ற எல்லா காய்கறிகளும் கிட்டத்தட்ட நம்ம சாப்பிடுறோம். எதெல்லாம் ஆன்மீக பாதைக்கு இன்னும் கொஞ்சம் தடையானதோ அத அதிக அளவு எடுத்துக்காம இருக்கிறதும் சிறந்தது. டாக்டர் ஜெகநாதன் அவர் கேள்வி கேட்டிருக்கார், கிருஷ்ணர் பொதுவாக இவற்றை ரஜோ தமோ குணம் என்று சொல்லி உள்ளாரா அல்லது எங்கேனும் பூண்டு வெங்காயம் என்று குறிப்பிட்டு சொல்லி உள்ளாரா அப்படின்ட்டு. சோ பூண்டு வெங்காயம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்க தெளிவா பூண்டு வெங்காயம்ன்ற பேர் நேரடியா சொல்லப்படாம இருக்கலாம். ஆனா அந்த பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவு, அந்த பொருட்கள் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நறுமணமா இருக்கட்டும், அதனுடைய தன்மை, அந்த தன்மையை பத்தி கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. இப்ப ரஜோகுணத்தை பத்தி கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா மிகவும் புளிப்பான, காரமான, எரிகின்ற உணவுகள். சோ பஞ்சன்ட் அப்படின்னு ஆங்கிலத்தை தெளிவா சொல்லப்படுது. சோ அந்த பஞ்சன்ட் அப்படின்ற அந்த பிளேவர் ஆனது ஆனியன் கார்லிக், வெங்காயம் பூண்டனுடைய நறுமணத்தை பத்தி, நாற்றத்தை பத்தி குறிக்கக்கூடிய விஷயம் அது. சோ அதன் மூலியமா கிருஷ்ணர் அதை தெளிவா விளக்குறாரு. அதனாலதான் பார்க்கலாம் எந்த ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் அதை சேர்க்கிறது கிடையாது அப்படின்றது. Annadhanam is offered in many temples including Udupi Krishna temple. Does it mean that we are eating sins of the person who donated for Annadhanam? So நல்ல கேள்வி. இதை பத்தியும் சொல்லணும்னு நினைச்சா எனவே கேள்வியாவே வந்துடுச்சு. சோ இப்ப அன்னதானம் அப்படின்றதுக்கும் பிரசாத தானம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்னதானம் அப்படின்றது பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணப்படாம ஒருத்தவங்க நானா சமைச்சு நான் இதை அன்னதானமா பண்றேன்னு சொல்லி பண்ணும் பொழுது அதுல அவங்களுடைய பாவங்கள் இருக்கு. ஆனா எப்ப நீங்க பிரசாதத்தை விநியோகிக்கிறீங்களோ அதுல எந்த பாவமும் கிடையாது. சோ அதனால நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், பிரசாதம் அப்படின்றதுதான் அவசியம் அப்படின்னு. நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நீங்க யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அது பிரசாதம். சோ நம்ம யாருக்கு வெளியில போயிட்டு நம்ம கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம்னாலும் அதனால அந்த பிரசாதம்னு சொல்றோம். உணவாதான் இருக்கணும்னு கிடையாது. ஒரு பூ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட ஒரு மலரை கொண்டு போய் நம்ம ஒருத்தவங்க கொடுத்தாலும் அதுவும் கிருஷ்ண பிரசாதம் தான். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே பிரசாதம் தான். அது மட்டும்தான் நம்மளை பந்தத்துல இருந்து விடுவிக்கும். சோ கிருஷ்ண பிரசாதத்திற்கு உடுப்பி கோயில்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் தான் வழங்கப்படுது. குருவாயூர் கோயில நீங்க பார்க்கலாம், திருப்பதியில பார்க்கலாம். சோ அது போன்ற இடங்கள்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே அது பிரசாதம். அதுக்கு இந்த பாவம் கான்செப்ட் கிடையாது. சோ அதுக்கு யார் ஒருத்தவங்க நன்கொடை வழங்குறாங்களோ அவங்க மேலும் ஆன்மீக பாதையில முன்னேறி போறாங்க. அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜனகர் ஜோதி நந்தன் அவரும் சொல்லியிருக்கார். சோ இது இந்த கருத்துக்கள் எல்லாமே உண்மையானது, இதை மற்ற இடங்கள்ல இருந்து நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு. சோ ஒருத்தவங்க சமைச்சு அவங்களே தயாரித்து சாப்பிடுற உணவு மட்டுமே அவங்கள மேலவங்க செய்யணும்னு கரெக்டா தான். அதை விட முக்கியமான கருத்து என்னன்னா பிரசாதம். அதனாலதான் இன்னொரு பக்தர் சமைத்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடலாம், அது தவறு கிடையாது, அதுல பாவம் கிடையாது, அதுவும் பிரசாதம்.
ஏன்னா அந்த நபரும் கிருஷ்ணருக்காகவே அன்போட பொருட்களை வாங்கி அன்போட பொருட்களை தயார் செய்து அன்போட சமைச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றாரு. சோ அப்படி படைக்கப்பட்ட அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை ஏத்துக்கிறதுல தவறு கிடையாது. அதனாலதான் நம்ம வெளியில போனா நீங்க எங்க வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்லையா அப்படின்னா, நம்ம வெளியில போனாலும் வேற ஒரு கிருஷ்ண பக்தர் தயாரிச்ச பிரசாதத்தை சாப்பிடுறதுக்கு நம்ம தயங்குறது கிடையாது. நம்மளும் சமைச்சு எடுத்துட்டு போகலாம், வெளியில வேற ஒரு பக்தர் மூலியமாவும் நம்ம பிரசாதத்தை பெற்று சாப்பிடலாம். சோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ரக்ஷித் ஒரு நாள் துளசி மாறனுடைய புகழை பத்தி பேசுங்க பிரபு அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமா இப்போ நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம சில வாரங்களா இந்த உணவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக் எப்படி வந்தோம்னா, அதற்கு முன்னர் பாவ வாழ்வினுடைய 4 தூண்கள் பத்தி பார்த்திருந்தோம். சோ அதுல ஒரு தூண் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது, அந்த ஒரு தூண் இருக்கக்கூடிய கான்செப்ட் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த வாரமா பார்த்து உணவு அப்படின்ற விஷயத்துல நிறைய தலைப்புகள்ல பார்த்து முடிச்சிருக்கோம். சோ இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்பு நம்ம எண்ணத்துல இருக்கு, பார்ப்போம். கிருஷ்ணனுடைய விருப்பம் அதுவா இருப்பின் நம்ம அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புல பேசுவோம். நிச்சயமா நீங்க சொன்ன இந்த துளசி மாராணி பத்தின புகழை பத்தி நம்ம நிச்சயம் பேச இருக்கோம். அதே போல பக்தர்கள் ஏன் திலகம் அணியணும், ஏன் துளசி மாலை போடணும், ஏன் இந்த மாதிரியான உடைகளை உடுத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேச இருக்கோம். ஸோ நிச்சயம் உங்களுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்படுது. கார்த்திகேயன், அனந்த வைஷ்ணவர்களுக்கு அடியேனின் தண்டவத் பிரணாம் பிரபு. பல விதங்களில் எளிய முறையில் விளக்கம் தந்தீர்கள். நிறைய மக்கள் இஸ்கானில் மட்டும்தான் வெங்காயம் போட்டு சாப்பிடுவதில்லை என்று கூறுவதுண்டு. ஆனால் அதை தவிர்த்து ஆன்மீகத்தில் முன்னேறும் பலவித வழிமுறையை பின்பற்றுவோரும் தவிர்க்கிறார் என்ற தகவல் பயனுள்ளது. மேலும் பல மக்கள் திருமலை செல்கிறார்கள், அங்கு கூட அன்னதானத்தில் கூட வெங்காயம் போட்டு சேர்ப்பதில்லை. இதில் பலர் அறிவதில்லை. எஸ், உண்மை. சுப்பிரமணியன் அவர் நினைச்சிருக்காரு ஜெயின் மக்களும் வந்து எதுவும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. ஜெயின் பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க வந்து நிலத்துக்கு கீழே ரூட் இருக்கக்கூடிய ரூட் எதுக்கெல்லாம் இருக்கோ அப்படிப்பட்ட காய்கறிகளும் அவங்க சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஆமா, அவங்க வந்து உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரியான இதுவும் சேர்க்கறது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுவும் உயிர், அதுலயும் பாவம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா முன்னாடி நம்ம பார்த்தோம், ஜீவோ ஜீவசே ஜீவனம் நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். ஒரு உயிரும் இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்கு. ஸோ இப்போ அவங்க நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், போற வழியில கூட்டிகிட்டே போவாங்க. ஏன்னா எந்த ஒரு உயிருக்கும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாதுன்னு வாயில எப்பொழுதும் அவங்க, இன்னைக்கு எப்படி எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கோமோ அந்த மாதிரி அவங்க வாயையும் அவங்க எப்பொழுதும் மூடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வேற எந்த உயிரினத்துக்கும் நம்ம தொந்தரவு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு, கொண்டுடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறது. ஆனா இருந்தாலும் நம்ம எல்லாருமே இன்னொரு உயிரை சார்ந்துதான் இருக்கும். ஸோ அதனால கிருஷ்ணர் என்னென்ன வழிமுறை கொடுத்திருக்காரோ அதை நம்ம ஏத்துக்கிறோம். அவங்க பார்க்கலாம் ஆன்மீக பாதையில எப்படி இருக்காங்க அப்படின்றது. அகிலா அவங்க சொல்லியிருக்காங்க விளக்கம் நல்லா இருந்ததுன்னு, விஞ்ஞான ரீதியாகவும் பக்தி ரீதியாகவும் விளக்கம் கிடைச்சது நன்றின்னு. ஜெகநாதன் அவரும் நன்றி அடைச்சிருக்கார். வாசுதேவ் அவர் நினைச்சிருக்காரு, உங்க கோயில்ல வந்து மங்களாரத்தி சமயத்துல நான் வீடியோ பாக்குறேன், நிறைய யாரும் வந்து மாஸ்க் அணியறது இல்லை அப்படின்னு. நம்ம உள்ளேதான் இருக்கும், யாரும் வெளியில போறது கிடையாது, வெளியில இருக்க நபர்கள் யாரும் உள்ள வர்றது கிடையாது. ஸோ அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டிலேயே எப்படி எல்லாரும் உங்க வீட்டுல உங்க குடும்பம் மட்டும் இருக்கீங்கன்னா எப்படி நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களோ அதே போல நம்மளும் பாதுகாப்பா தான் இருந்துட்டு இருக்கோம். வெளி உலகத்துல எப்படி பயோ பபுள்னு சொல்லப்படுதோ அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம். நம்ம யாரும் அவசியமின்றி வெளியில போறது கிடையாது. ஸோ அதனால பாதுகாப்பா தான் இருக்கும் அப்படின்றத தெரியப்படுது. பிரக்னா அவங்களும் பிரணாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்க நன்றி. 3 பக்தர்கள் கை உயர்த்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஆடியோ அன்மியூட் செய்யப்படும். ஒரே நிமிஷம். ஸோ அன்மியூட் செய்தாச்சு. ஸோ கை உயர்த்திருக்கவங்களுக்கு இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாராவது ஒருத்தவங்க சாரி. ஹரே பிரபு. வெங்காயம் போட்டு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை பத்தி விளக்கத்தை நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். கால்சியம் மாத்திரைக்காண்டி கால்வலி, இடுப்புவலி போது கால்சியம் மாத்திரை சாப்பிட சொல்றாங்களே, சாப்பிடலாமா? மருத்துவ ரீதியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா
முடிந்த அளவு நம்ம தவிர்க்கிறது சிறந்தது. நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், ஆன்மீக ரீதியா உடல் ரீதியா இது உதவிகரமாவே இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியா நமக்கு அது உதவிகரம் கிடையாது அப்படின்னு. சோ பகவான் கிருஷ்ணருக்கு அது திருப்தியை கொடுக்கறது இல்ல. சோ அதனால நம்ம வந்து அதை தவிர்க்கிறோம். ரொம்ப முடியாத நிலை இருந்தது அப்படின்னா, தவிர்க்கவே முடியாத நிலையில இருக்குன்னா ஒருவேளை ஒருத்தங்க எடுத்துக்கலாம். ஆனா கிருஷ்ண பக்தனுடைய எப்பொழுதுமே அவனுடைய முக்கியமான கருத்து அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்கறத மட்டும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை நிறுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடலாம். எடுத்தோன்னே எல்லாமே ஒரே நாள்ல மாறிட போறது கிடையாது. முடியும், ஒரே நாள்ல மாறிடவும் முடியும். ஒரு வினாடியில கூட நம்மளால முழுமையா மாற முடியும். இருந்தாலும் நம்ம கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஒரு அடி எடுத்து வைங்க, அடுத்தது இன்னொரு 10 அடி, அப்புறம் இன்னொரு 10 அடி, அது போல. சோ எந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க முடியுமோ தவிர்க்க ஆரம்பிங்க. சோ அது நம்மளுடைய ஆன்மீக பாதைக்கு உதவிகரமா அமையும். ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாராவது கை வைத்திருக்காங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா பிரபு, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது பிரபு, ரொம்ப நன்றிங்க பிரபு. பிரபு நீங்க இந்த இது சொல்லும் போது பிரபு, இந்த அமிர்தம் கடைஞ்சாங்க இல்லையா பார்க்கடல, அந்த அமிர்தம் வந்து ஆக்சுவலா வந்து சாப்பிட்டா வந்து அமரத்துவம் அப்படின்னு மாதிரி சொன்னீங்க இல்லையா? அது ஆக்சுவலா தேவர்கள் எடுத்துட்டாங்க இல்லையா? ஆமா. அப்ப அவங்க வந்து அந்த சாகாவரம் பெற்றுட்டாங்களா இல்ல அது என்னதுக்காக? அப்படி வராது இல்லைங்களா? நான் ஓகே சொல்றேன். சோ இப்ப நம்ம முன்னாடி சொன்னது போல, அதனாலதான் ராகுவுமே கூட அவர் தலை துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அவர் தலை இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, பார்க்கிறோம். சோ அதனால அது உண்டுதான். தேவர்கள் அப்படின்றவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அமரத்துவம் அப்படின்றது இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய 100 ஆண்டுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா. சோ ஒரு கொசுவும் 100 வருஷம் வாழுது. ஆனா நம்மளுடைய கணக்கின்படி அது 100 வருஷம் வாழாம போகலாம். நம்மளுடைய கணக்கின்படி 2-3 நாள் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியலாம். ஒரு சின்ன பூச்சியுமே கூட நம்ம கணக்கின்படி ஒரே நாள் காலையில ஒரு பிறந்து நம்மளுடைய கணக்கின்படி ராத்திரியே சாகக்கூடிய உயிரினங்களும் இருக்கு. ஆனா அதனுடைய வாழ்நாள் படி பாத்தீங்கன்னா அது 100 வருஷம் வாழுது. அதே போல தேவர்களுக்கும் 100 வருஷம் ஆயுட்காலம் சொல்லப்படுது. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்திருக்கோம், நமக்கு மேல 7 லோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல உயர்ந்த லோகத்துல இருக்கிறது பிரம்மலோகம். நமக்கு மேலேயே இருக்கக்கூடியது ஸ்வர்கலோகம், எங்க தேவர்கள் இருக்காங்களோ அந்த இடம். பூர்புவஸ்வ, மேல பேய் பிசாசுகள் இருக்கக்கூடிய லோகம்னு சொல்லப்படுது. அதுக்கு மேல ஸ்வர்கலோகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஸ்வர்கலோகத்துல தேவர்கள் இருக்காங்க. அந்த தேவர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை போன்ற ஜீவாத்மாக்கள் தான். ஆனா நம்மளை விட இன்னும் புண்ணியம் அதிகமா பண்ணிருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு குறிப்பிட்ட பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க பக்தர்களா தான் இருக்காங்க. தூய பக்தர்கள் இல்ல, ஆனா இருந்தாலும் பகவானை ஏத்துக்கிட்டு பகவான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அவர் சொல்லக்கூடிய கடமைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவர்கள் நிறைய நேரத்துல நம்ம பாக்குறோம், அசுரர்களோட சண்டை நடக்குது, அசுரர்கள் கிட்ட இருந்து சண்டை போட்டு வீழ்றாங்க, மடியிறாங்க அப்படின்ற மாதிரிலாம். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு சக்தி கிடைச்சு அவங்க இன்னும் நீண்ட காலம் வாழ்றது அப்படின்றது அது குறிக்குது. பௌதிக உலகத்துல யாருமே மரணமே இல்லை அப்படின்ற நிலையை அடையவே முடியாது. பௌதிக உலகத்துல இருக்கிற முதல் உயர்ந்த ஜீவாத்மா யாருன்னா பிரம்மா பதவி, பிரம்மால இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் பௌதிக உலகத்துல இருக்கிற நம்பர் 1 ஆத்மா நீங்க சொல்லணும் அப்படின்னா அவர் தான் பிரம்மா. அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கே மரணம் உண்டு அப்படின்றத நம்ம சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த இடத்துல இது சொல்லப்படக்கூடியது அவங்களுக்கு சக்தியும் அவங்க நீண்ட காலமும் அவங்க இருப்பாங்க அப்படின்றத இந்த லீலையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதான் கருத்து. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்தா கை உயர்த்தலாம். இல்ல வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னா இந்த வாரம் உபன்யாசத்தை நம்ம இத்துடன் நிறைவு செஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. எல்லாரும் ரொம்ப கவனத்தோட கேட்டதற்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லைன்னு நினைக்கிறேன். சாட்லயும் வேற எந்த கேள்விகளும் வரல, யாரும் கை உயர்த்தல. சோ மிக்க நன்றி எல்லாருக்குமே ரொம்ப கவனத்தோட கேட்டதற்கு. சோ வெறும் கேட்கறது மட்டும் இல்லாம படிப்படியா உங்க வாழ்க்கையிலும் இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துங்க. சோ இன்னும் கிருஷ்ண பக்தியில தீவிரமாகுங்க.
மேலும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை எடுத்து கொடுங்க. நம்ம முன்னாடி சொன்ன போல ஞானம் அப்படின்றது ரொம்ப அவசியம். சோ உண்மையான ஞானத்தோட சிறந்த கருத்துக்களோட நீங்க எடுத்து மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நிச்சயம் இதை பின்பற்றுவாங்க. எல்லாரையுமே கிருஷ்ண பக்திக்கு நம்மளால கொண்டு வர முடியும். அவங்களை இந்த பௌதிக சம்சாரத்துல இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும். சோ அதற்கு முதல்ல நம்மளும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கணும். சோ அதனால இந்த விஷயங்களை தீவிரமா கேளுங்க, பயிற்சி பண்ணுங்க. தொடர்ந்து ஸ்ரீல பிரபுபாதுடைய புஸ்தகங்கள் படிங்க, திருநாமத்தை ஜபம் செய்யுங்க. சோ இதன் மூலியமா நீங்களும் ஆன்மீக பாதையில முன்னேற முடியும், உங்களால மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி எல்லாருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வேறொரு தலைப்புல மீண்டும் இதே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.